سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا اللهم صل على محمد اللهم صل عليه وسلم. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய அளப்பெரும் கிருபை. இரண்டு இமாம்களை பற்றி முன்னால் நாம் சில குறிப்புகளை தெரிந்தோம். அதற்கடுத்து ஆளுமை மிக்க இமாம்கள் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, வேறொரு பாக்கியாத்து சாலியாத் அண்ணல் ஆலாதத்து, இதெல்லாம் ஒரு நீண்ட ஒரு வரலாற்றுக்குரியவர்கள். ஒரே நாளில் இத்தனை பேர்த்தை பேசி முடிப்பது என்பது முடியாத ஒரு நிலை. வேலையில் போட்டாச்சு, பேசாம போனாலும் போட்டவங்களுக்கு பிரச்சனை, நமக்கும் பிரச்சனை. மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹிஜ்ரி 93 பிறந்தார். அவர்களை இமாம் தாருல் ஹரமைன் என்று சொல்வார்கள். மதீனா வாசிகள் இன்றளவும் அவர்களை தூக்கி வைத்திருக்கிறார்கள். இமாம் மாலிக் இப்னு அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹதீஸ்லையும் ஃபிக்ஹ்லையும் மிக உயர்வான இடத்தை பெற்றவர்கள். தானி அஹ்மத் இந்த அஹ்ல் ஃபிக்ஹுடைய வரிசையிலே இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு அடுத்த அந்தஸ்தில் இருக்கிறார். முவத்தா மாலிக் என்று சொல்லக்கூடிய ஒரு உன்னதமான கிரந்தத்தை எழுதியவர்கள். ஹதீஸ் கிரந்தங்களுடைய வரிசையிலே முதலில் ஹதீஸ் கிரந்தம் இந்த முவத்தா மாலிக் தான். அதை சியாசித்தாவிலே சேர்ந்தது கிடையாது, புகாரியினுடைய வரிசையிலே சேர்க்கிறார். அந்த அளவுக்கு மிக உயர்வான ஒரு கிரந்தமாக இருக்கிறது. மாலிக் ரஹ்மத்துல்லாஹியுடைய தந்தை அனஸ் ரலியல்லாஹு அனஸ், அவங்க தந்தை மாலிக். தாத்தா பேரையே பேரனுக்கு வச்சாச்சு. அனஸ் ரலியல்லாஹு தஆலா மிக நற்குணமுடையவர்கள், சிறந்த ஒரு மாமனிதர். அதே போன்று அவருடைய தாயார் ஆலியா பின்த் ஷரீப் தன்னுடைய மகன் உயர்வாக வர வேண்டும் என்பதற்காக வேண்டிய மிகவும் பாடுபட்டவர். 6 வயசுல அல்லாமா ரபியாத்துர் ராய் இடத்திலே மக்தப் ஓதுவதற்காக அனுப்பி வைக்கின்ற பொழுது உயரமான ஆடைகளை அணிவித்து தலப்பாகை கட்டி அழகு வார்த்தவர்கள் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி தாயார். மர்சாக்கு அனுப்புறாங்க. அனுப்பும் போது சொல்றாங்க, தன்னுடைய 6 வயது குழந்தையை பார்த்து சொல்றாங்க, இதுல ரபியா, ரபியாண்ட நீங்க போங்க, பத்த அல்லம் நீங்க கல்வியை கல்லுங்க, பத்த அல்லம் பின்பு அதுவோ கபலை இருமிகி, கல்வியை கற்பதற்கு முன்னால ஒழுக்கத்தை கத்துக்க அப்படிங்கிறார். தாய் சொல்லி அனுப்புறாங்க, மாலிக்கு ரபியாண்ட போய் கல்வியை கற்பதற்கு முன்னால முதல்ல ஒழுக்கத்தை கத்துக்க அப்படிங்கிறார். இன்றைக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு அந்த ஒழுக்கத்தை போதிக்க வேண்டும். பெரியவருடைய மதிப்பை கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆசிரியருடைய மதிப்பை கற்றுக் கொடுக்க வேண்டும். உறவுடைய மதிப்பை கற்றுக் கொடுக்க வேண்டும். அவையெல்லாம் இன்றைக்கு கற்றுக் கொடுக்காமல் அந்த குழந்தைகளை செல்லமா வளர்க்கிறோம். அவங்கள பெற்றோர்களே பேர் சொல்லி கூப்பிடுற மாதிரி, கேலி செய்வதை போன்று, நையாண்டி செய்வதை போன்று அந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பதன் மூலமாக அந்த குழந்தைகள் ஒழுக்கத்தை விட்டு அவர்கள் வளர்க்கிறார்கள். எனவே தாய் அவர்கள் சொல்லி அனுப்புறாங்க,
கல்வியை கற்பதற்கு முன்னால ஒழுக்கத்தை நீ கத்துக்குப்பா அப்படிங்கிறார். அதே மாதிரி தாத்தா மாணிக் இருக்காங்களே, மாணிக் ரஹ்மத்துல்லாஹி இமாம் மாணிக் அந்த தாத்தா மிகச்சிறந்த மனிதர். எந்த அளவு சொன்னா, குலபாய ராசியின் காலத்தில் இருந்தவர்கள். அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சியில அவங்க இருந்தவங்க உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா கொலை செய்யப்பட்டு குற்றீரா இருக்காங்க. கொலை செய்யப்பட்டு அவர்கள் சின்னாபின்னப்பட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் யாரும் நெருங்க முடியாது. 4 பேருக்கு அந்த கோட்டைக்குள்ள போய் உஸ்மான் ரலியல்லாஹுடைய உடம்பை எடுத்துக்கொண்டு வந்து மஸ்ஜித் நபவியில வச்சு குளிப்பாட்டி கஃனிட்டு தொழுகை நடத்தி அழகான முறையில ஜன்னத்துல் பக்கீல இன்றைக்கு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அழகான முறையில் தூங்கி கொண்டிருக்கிறார். ஒன்றை அடக்கிய ஒரு 4 பேர்கள் இவர்களும் ஒருவர். மாணிக் ரஹ்மத்துல்லாஹி தாத்தா ஒருவர். அதே போல உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சியின் போது ஆப்பிரிக்காவுக்கு ஒரு படை அனுப்பினாங்க. அந்த படைக்கு தளபதி இந்த மாணிக். வெற்றி கொண்டாங்க. 3வது என்ன சிறப்பு சொன்னா, அவங்க காலத்து தான் குர்ஆன் ஒன்று சேர்க்கப்பட்டது. இன்னைக்கு தராவில ஓதுற பார்த்தீங்களா, ஜாமியல் குர்ஆன் காபில் ஹயாய் வல் ஈமான் சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா என்று ஓதுறோம். தராவியோட தஸ்பீஹ் முன்னால் நம்முடைய மூத்த குடிமக்கள் அழகான முறையை வடிவமைத்து கொடுத்தார். நல்லோர்களை நினைத்து பார்க்க வேண்டும், அவருடைய சாதனைகளை நினைக்க வேண்டும், அவருடைய புயூவாத்துகளை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நான் தொழுதோட சும்மாவுக்காக பேசுவோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த சஹாபாக்களை நினைவுகூர வேண்டும். தஸ்பீஹாத்துகள் அதற்கு பின்னால் இப்ப என்ன சொல்ற, ஜாமியல் குர்ஆன் குர்ஆனை ஒன்று சேர்த்தவர்கள், காமில் ஹயாய் வல் ஈமான் ஈமானிலையும் வெட்கத்திலையும் பரிபூர்ணம் பெற்றவர்கள். அந்த குர்ஆனை ஒன்று சேர்க்கக்கூடிய பணியில காத்திபுகளாக சிலத்தை நிர்ணயிச்சாங்க. அதுல இந்த மாணிக்கும் ரஹ்மத்துல்லாஹி தாத்தா அவர்களும் எழுதினாங்க. இப்படி 3 சிறப்புகளை பெற்றவர்கள் மாணிக் ரஹ்மத்துல்லாஹி தாத்தா. இந்த பாரம்பரிய வந்தவங்க தான் இமாம் மாணிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. எந்த அளவுக்கு சொன்னா, உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இந்த மாணிக் ரஹ்மத்துல்லாஹி கூப்பிட்டு ஆலோசனை கேட்பாங்க. அறிவுரை சொல்ல சொல்லி வேண்டிக் கொள்வார்களாம். உமர் இப்னு அப்துல் 2ஆம் உமர் என்று போற்றப்பட்ட அவர்கள் மாணிக் ரஹ்மத்துல்லாஹி தாத்தாவை கூப்பிட்டு என்ன சொல்லுவாங்க, எனக்கு நீங்கள் அறிவுரை பகிருங்கள் சொல்வார்கள். அந்த அளவுக்கு மிக உயர்வானவர்கள். மாணிக் ரஹ்மத்துல்லாஹி தந்தை என்ன செஞ்சாங்கன்னா, இவங்களையும் உங்களுடைய சகோதரை கூப்பிட்டு ஒரு மசாயில் கேட்கிறாங்க. இப்ப மாணிக் ரஹ்மத்துல்லாஹி கேட்டாங்க, அவங்க சகோதரி கேட்டாங்க. சகோதரர் கரெக்டா சொல்லிட்டாரு, அண்ணன் நம்பி மாணிக்கு தப்பா சொன்னாங்க. தந்தை சொன்னாங்க, அனஸ் சொன்னாங்க, மாணிக்க உன்னை குர்ஆன் எடுத்துருச்சு. அப்ப குழந்தைய சின்ன வயசுல இருக்கும்போது குர்ஆன் வாங்கி வளர்த்துவாங்க. இன்னைக்கு நம்ம குழந்தைகள் குர்ஆன் வாங்கி வளர்த்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அது வகையான புறாக்கள். இந்த பைத்தியம் முடிஞ்சு போச்சுன்னா அவ்வளவுதான், எந்த காலம் போய் வாங்கிட்டு வந்துடுவாங்க. அது புறாவை மேய்க்கிறது, புறாவுக்கு தீனி போறது, புறாவை பறக்குவது, புறாவுக்கு என்ன போட்டி வைக்கிறது, அதை கர்ணடிக்கிறது, இதெல்லாம் ஒரு இதை செய்வாங்க. அதுல அந்த மாதிரி மாணிக் ரஹ்மத்துல்லாஹி புறாவுடைய கோபம். இப்ப சொன்னாங்க, அனசு புறாவுடைய வழிகெடுத்துச்சு, நாசமா போயிட்டு அப்படின்னா. அப்ப எழுந்துச்சு வேணும். மாணிக் ரஹ்மத்துல்லாஹி அன்றைக்கு ஆரம்பிச்சதுதான் எந்த அளவுக்கு கல்வியை கண்டான்னு சொன்னால், இப்போது ஒரு வருஷம் இதை மனுஷவாங்க 8 ஆண்டுகள் போய் கல்வி கட்டாங்க, ஹதீஸ் கலையை கட்டாங்க. 8 ஆண்டுகள் ஹதீஸ் கலையை கட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா, நிறைய மாணவர் வருவாங்க. தான் மட்டும் கல்வியை கற்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிய ஹதீஸ்களை நிறைய அவங்க வந்து வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிய அம்மாட்ட வந்து பேச்சு பழத்தை வாங்கி போகலாம். கை நிறைய பேச்சு பழம் வாங்கிட்டு போய் ஒரு மாணவர் கையில கொடுத்து, நீ வீட்டுக்கு வெளியில் நின்றுக்க. மாணவ ஓத வரை வந்தானா அவன்கிட்ட ஒரு பேச்சு மட்டும் கொடுத்து ஒவ்வொரு மஷூல் உஸ்தாது வேலையா இருக்கான்னு சொல்லி அப்படியே அனுப்பி, இப்படி வர்றவனை பூரா அனுப்பிட்டே சொல்லி இவங்க மட்டும் உட்காந்து நிறைய கல்விகளை அவங்க வந்து கத்துக்கிட்டாங்க. படிப்பெண்ண விட்டு பார்க்க சொல்லுவாங்களாம். என்ன இவ்வளவு ஒரு போய் பார்த்துட்டு வா, யாரு இருக்கா அப்படின்னு.
அந்த பணிப்பெண் பார்த்து எப்பயும் வளமையா வர அந்த மாணவர் தான் நிற்கிறார் அப்படிமா. அந்த அளவுக்கு மாலிக் ரஹ்மத்துல்லாஹி கல்வியிலே ஒரு ஆர்வம் கொண்டவர்களாக சிறந்தவர்களாக வாழ்ந்தாங்க. மதீனாவுல அவங்க செருப்பு அணிய மாட்டாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதம் பட்ட அந்த இடத்துல நாம் செருப்பை கொண்டு நடக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செருப்பு அணியாம இருந்தாங்க. எப்படின்னு சொன்னா அதாவது பிஸ்ருல் ஹாஃபின்னு ஒருத்தர் இருந்தார். அந்த பிஸ்ருல் ஹாஃபி மதுப்பிரியர், எப்பயுமே போதையிலே இருப்பார், ட்ரிங்கிங் மாஸ்டர். ஒரு நாள் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னா தெருவில் போகும்போது ஒரு பிஸ்மில்லா எழுதப்பட்ட காகிதம் கிடைச்சு அதை எடுத்து முத்தம் கொடுத்து ஒத்தி அத்தல் கலவி மானத்தில் வச்சுட்டார். இது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. போய் என்ன செய்ய அதுக்கு பின்னாடி மதுபட போதையில் அப்படி படுத்து இருக்கிறார். இன்னைக்கு ஹசன் பஸ்ரியுடைய அசனியில அபூஸ்மா சொல்றான், என்னுடைய அடியா அங்க இருக்காரு, அவனை பாதுகாக்க, அவரை பாதுகாக்க இந்த மாதிரி இடத்துல இருக்காரு. ஹசன் பஸ்ரி போய் பார்த்தா மதுவை குடிச்சுட்டு வாயிலாம் நுழைந்தது. இவருக்கு இவ்வளவு மதிப்பா அப்படின்னு சொல்லி அவனை எழுப்பி என்ன நற்காரி செஞ்சீங்க கேட்டாங்க. நான் எது நற்காரி செய்யல, நல்லா யோசனை பார்க்கணும் அப்படின்னு சொன்னப்ப கடைசியா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் எழுதிய காகிதம் இருந்துச்சு. அதை எடுத்து நான் முத்தம் கொடுத்து அத்தர் தலைவி மானத்தில் வச்சிருக்கேன் அப்படின்னா அதான் அல்லாஹ் உங்களுக்கு இவ்வளவு ஒரு பதவி கொடுத்தாரு சொல்லிட்டு அவங்க என்ன சொன்னாங்க, ஹசன் பஸ்ரி தன்னோடு வைத்துக் கொண்டு அவர்களை மிகப்பெரிய வழிகாட்டி மிகப்பெரிய இரசனாக மாற்றி அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா இந்த ஆயத்தை ஓதுனாங்க. பூமியை நாம விரிப்பா விரிச்சிருக்கிறோம், இது சிறந்த இடம் அப்படிங்கிற ஆயத்தை வாசிருந்து அன்றையிலிருந்து செருப்பட மாட்டாங்க அல்லாஹ்வுடைய பூமி. உடனே பிஸ்ரு ஆப்பி சொன்னா செருப்பு போடாதுன்னு அர்த்தம். அவன் பேரு பிஸ்ரு. இந்த ஆப்பிங்கிற பெயர் நினைச்சு செருப்பு போடாம நடப்பாங்க. உடனே அல்லாஹ் என்ன செஞ்சான்னு சொன்னா பிஸ்ரு ஆப்பி வரக்கூடிய பாதையில மலஜலம் இருந்துச்சுன்னா பூமி உள்வாங்கிடும், பூமி அப்படியே உள்வாங்கி கொள்ளும். அந்த அளவுக்கு அவங்க செருப்பு போடாம நடந்தாங்க. அதே மாதிரி இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி மதீனால செருப்பு போடாம நடப்பாங்க. அவங்களுக்கு சிரியால இருந்து மிஸ்ர் குரோசான் வந்து கிட்டத்தட்ட விலை உயர்ந்த குதிரைகள் அன்பளிப்பா கொடுக்கப்பட்டு அரசர்கள் மூலமாக அதை வீட்டுக்கு வெளியே கட்டுப்பட்டுட்டாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி கூட்டத்தினுடைய மாணவர்கள் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, இந்த குதிரை தான் நீங்க வீட்டுக்கு அன்பளிப்பா வச்சுருக்காங்க. ஏன் இமாம் அவர்களே, உஸ்தாத் அவர்களே, நீங்க ஒரு குதிரையில பயணிக்கலாமே, நன்றாக இருக்கும் என்று கேட்டதற்கு மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவிழக்கூடிய மதீனாவில ரவுலாக்கு முன்னால் நான் குதிரையில போறேன், நீ குதிரையில அப்படின்னு சொல்லிட்டு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அத்தனை குதிரையும் கொடுத்தாங்க. அப்படி மிக பேருதலாக வாழ்ந்தவர்கள் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி. மிகச் சிறந்த ஒரு மாமேதை. அந்த அளவுக்கு அவர்கள் என்ன செய்வார்கள் சொன்னால் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அன்றைக்கு ஆட்சியாளராக இருந்த அபு மன்சூர் அவங்க என்ன செய்வாங்க, கேட்கிறாங்க வந்து கிப்லா பார்த்து துவா செய்தா அது ரவுலா பார்த்து துவா செய்தா, கிப்லா பார்த்து துவா செய்தா ரவுலா பார்த்து துவா செய்தாருக்கு, ரவுலா பார்த்து துவா செய்யுங்க. திருக்குர்ஆன் நல்லா சொல்றான், வலவ் அன்னஹும் இது வலமு அன்ஃபுஸஹும் ஜாஊக வஸ்தக்ஃபிருல்லாஹ் வஸ்தக்ஃபர் ரசூலு லவஜதுல்லாஹ் தவ்வாபர் ரஹீமா. நபியே உங்கள்கிட்ட வருவாங்க, மக்கள் வந்து நீங்க என்ன செய்யுங்க, பாவங்கள் செய்தவர்கள் உங்களை நோக்கி வருவாங்க, நீங்க அவர்களுக்காக இஸ்திக்பார் செய்யுங்க, அவங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் பிழைவதற்கு தேடுங்கள் என்று அல்லாஹ் வசனத்தை இறக்கலாம். அதனால அவர்கள் தானே பாவ மன்னிப்பு தேடலாம், நமக்காக வேண்டி நீங்க கிப்லாவை நோக்கி நீங்கள் என்ன செய்ய பிரார்த்தனை புரியுங்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிகொள்ளக்கூடிய அந்த ரவ்வாவை பார்த்து இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி ஹதீஸை அறிவிக்கின்ற பொழுது மிக உயர்வான ஆடைகள் அணிந்து மிகவும் உயர்ந்த அத்தர்களை தடவி உயர்வான முறையில் ஊது போன்ற நறுமணங்களை கமலச் செய்து
இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி ஹதீஸ்களை வாசிப்பார்கள். இந்த அளவுக்கு இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு நிறைய செய்திகள் அல்லாஹ் சொல்றார். எனவே அவர்கள் எந்த அளவுக்கு சிறந்த மனிதன் சொன்னால் மிகப்பெரிய ஆளுமை மிக்கவர்கள், ஃபத்வா துறைகளை சிறந்தவர்கள். அவங்க வாழக்கூடிய காலத்துல ஒரு பெண்மணி இறந்துட்டாங்க. பெண்மணி இறந்து ஜனாசாவாக இருக்கிறாங்க. பெண்மணி ஜனாதா இருக்கும்போது ஏனைய சக பெண்மெல்லாம் வந்து குளிப்பாட்டுவதற்காக தயாராயிட்டாங்க. அப்போ ஒரு பெண்மணி வந்து இந்த ஜனாசாவுடைய பெண்மணி பார்த்து இந்த பெண்மணி ஒரு விபச்சாரம், இந்த பெண்மணி ஒரு விபச்சாரம் சொல்லிட்டு பித்தட்டுல கையை வச்சாங்க. அவ்வளவுதான், இந்த கையை அப்படியே ஒட்டிச்சு. கையை எடுக்க முடியல. உடனே அன்றைக்கு ஆண்ட அரசு நினைச்சாரு, மன்னர் என்ன செஞ்சாரு, எல்லா இமாம்களை கூப்பிட்டு ஆலோசனை கேட்டாங்க, என்ன செய்யலாம், கையை எடுக்க முடியல. அப்ப அவங்க சொன்னாங்க, சிலர் சொன்னாங்க இது சடலம், எனவே இந்த மையத்தை கொஞ்சம் வெட்டி எடுத்தலாம், இந்த அளவுக்கு கை வச்சிருக்கோ அந்த அளவுக்கு அந்த பித்தத்தை வெட்டி எடுத்தலாம். சிலர் சொன்னாங்க ஜனாசா அதற்கு நோவில் இருக்கும், எனவே அந்த பெண்ணுடைய கருத்தை வெட்டிடலாம். இப்படி குழம்பி போயிருக்கக்கூடிய நேரத்தில் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் ஆள் அனுப்பி கேட்கிறாங்க. சொன்னாங்க 80 கசீடி கொடுக்க நியாயமான முறையிலே. அவங்க சொன்னால் 4 சாட்சிகளை கொண்டு என்ன செய்யணும், பார்த்திருக்கணும், 4 பேர் பார்த்திருக்கணும். சும்மா அவங்க சொல்லக்கூடாது, இன்னைக்கு புறம் என்பது மிக லேசாக இந்த மாதிரி கண்கூடா பார்த்திருக்கணும். பேனா கூடல மை, அதாவது பேனா உள்ள போன மாதிரி போயிருப்பா பார்த்திருக்கணும். கிணத்துல வாடியை விட்டா எப்படி வாடி தண்ணீரை வச்சுது அந்த மாதிரி பார்த்திருக்கணும். சும்மா பொத்தாம்பதா ஒரு வீட்டுக்கு போயிட்டு வந்தா விபச்சாரம் செஞ்சா அப்படின்னு சொல்லியிருக்கூடாது. மாலிக் ரஹ்மத்துல்லாஹி 80 கசீடு கொடுங்க, 29 கசீடு கொடுக்கப்பட்டுச்சு. கை வரல, 80வது கொடுத்தன கை தனியா அந்த பித்தத்துக்கு நசுச்சு. இப்ப எந்த அளவுக்கு ஆளுமை மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒருமைய ஆளுமை மிக்க ஒரு சிறந்த ஒரு மாமேதை தான் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி. எனவே அப்படிப்பட்ட இரண்டாவது இமாம்களாக திறந்தவர்கள் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி. ஹதீஸுக்காக வேண்டி அவர்கள் பாடுபட்டவர்கள். மதீனாவை விட்டு வெளியே செல்லாமல் அங்கேயே அடங்க வேண்டும். மதீனாவில் நீங்க அடங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் சொல்லிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன செய்யறாங்க, வெளியே போகணும், பாதாது கூப்பாலாம் போயிட்டு வரணும் ஆசை. போன இடத்துல அடைய போத்தா போயிட்டா என்ன செய்யுன்னு சொல்லிட்டு மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க என்ன சொன்னாங்க, அப்படின்னு போகாம தான் ரசூலுல்லாஹ் கனவுல பார்த்தாங்க. ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, நான் எப்போ மௌத்தாவே நான் 5 வரல காமிச்சுட்டு ரசூலுல்லாஹ் பார்த்துட்டாங்க. 5 நாளா, 5 வாரமா, 5 மாசமா ஒண்ணுமே விளங்கல. அன்றைக்கு கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய இப்னு சீரின் அவங்கள்ட்ட தன்னுடைய அடிமையை அனுப்பிச்சு போய் கேட்டுவாங்க, இப்படி ஒருத்தர் கனவு இருக்காரு, என்ன விளக்கம் அப்படின்னு. போய் இந்த மாதிரி சொன்னோன்னு அவர் சொல்லிட்டாரு, யாரும் கண்டுபிடிக்க முடியாது கனவு, மாலிக் தான் கண்டுபிடிப்பாங்க. அவர் பொதுவா ஒருத்தர் கட்டாரி விளக்கம் மாலிக் தான் கண்டுபிடிப்பாங்க, வேற கண்டுபிடிக்க முடியாது. நேரம் வந்துட்டாங்க இந்த மாதிரி சொல்றாரு. சரி என்ன செய்தி போய் சொல்லு, நான் கட்டாயம் சொல்றாங்க. சொன்னப்ப சொன்னாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 விஷயத்தை சொன்னாங்க. 5 விஷயத்தையும் அல்லாஹ் ஒருவன் தான் அறிஞ்சவான். இன்னல்லாஹ் இன்தஹு இல்முஸ் ஸாஅ, கியாமத் எப்பொழுது வரும் என்பது அல்லாஹ் ஒருவனுக்கு தெரியும். கியாமத்துடைய அடையாளங்களை பெருமானார் கோடிட்டு காட்டினாங்க. பெரிய சிறிய அடையாளங்கள் வெள்ளிக்கிழமை வரும், இதெல்லாம் துல்லியமா பெருமானார் பல்வேறு அடையாளம் சொன்னாங்க. இன்னைக்குதான் வரும், இந்த வெள்ளிக்கிழமை வரும், இப்பதான் வரும் சொல்ல பெருமான் சொல்ல முடியாது. இன்னல்லாஹ் இன்தஹு இல்முஸ் ஸாஅ மழை எப்ப பெய்யுங்கிறது அல்லாஹ் தான் தெரியும். இன்னைக்கு வானிலை ஆய்வு சொல்லுவாங்க, மழை பெய்ய கூடும் தான் சொல்லுவாங்க. மழை கொட்டோடு கொட்ட போது பெருமளை அடிக்க போதுமா, அங்க சிறுமலை வெட்டி போயிடும். சும்மா
சின்ன மழை பெய்யுமா, அங்க பெரிய மழை கொட்டிட்டு போயிடும். வயநாட்டை இவ்வளவு சேதாரம் எப்படி யாருக்காவது தெரியுமா? யாருக்கு? ஒரு யூகம் தான், ஒரு யூகத்தின் அடிப்படையில் சொல்ல முடியுமே தவிர முழுமையானதை அல்லாஹ் தான் தெரியும். அதே போன்று யாரம் மாஃபில் அரஹாம், வைத்திருக்கக்கூடிய குழந்தை ஆனா பெண்ணா என்பது அல்லாஹ் தான் தெரியும். இன்னைக்கு ஸ்கேன் மூலமாக 4 மாசம் முடிஞ்சோட பார்த்துடுறாங்க. ஆனா அந்த ஆனா பெண்ணாங்க சொல்ல முடியும் தவிர ஜுசியாத்துக்களை சொல்ல முடியாது. இந்த குழந்தை முழுமையா பிறக்குமா, எவ்வளவு நாள் இந்த உலகத்துல வாழும், பெற்றோருக்கு பிரயோஜனமா இருக்குமா, சீதேவியா மூதேவியா, இந்த குழந்தை பரிபூர்ணமான முறையில் பிறக்குமா, இந்த குழந்தையின் மூலம் பிரயோஜனம் ஏற்படுமா ஏற்படாதா போன்ற அத்தனை ஜுசியாத்துக்களை அல்லாஹ் ஒருவர். வயாலம் மாஃபில் அரஹாம் வமா தத்ரி நஃப்ஸும் மாதா தக்ஸிபு கதா, நாளை என்ன சம்பாதிப்பாங்க அல்லாஹ் ஒருவர் தெரியும். நாளை என்ன சம்பாதிப்பான் என்பது யாருக்கும் தெரியாது, அல்லாஹ் தெரியும். கடையை திறந்து வச்சு நம்ம சொல்ல முடியுமா? நாளைக்கு கடையில 10,000 ரூபாய் யாரும், நாளைக்கு 20,000 நாளைக்கு சொல்ல முடியுமா? ஒண்ணுமே நினைச்சிருக்க மாட்டான். திடீர்னு ஒரு வியாபாரம் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் எந்த அடி ஓடிக்குமா போனி கூட ஆளுக்காரு. திடீர்னு ஒரு ஆள் ஆக்கியமா அவரோட வேலை கிடைக்கும். அதே போன்று மாதா தப்சிவலா உமா பத்ரி நஃப்ஸும் பிஅய்யி அர்தின் தமூத், எப்போ மூத்தாமா அப்படிங்கிறது அல்லாஹ் ஒருத்தர், யாருக்கும் தெரியாது. அப்ப மரணமும் இரணமும் அல்லாஹ்வுடைய கையில், மரணமும் இரணமும் அல்லாஹ்வுடைய கையில. அல்லாஹ் ஒருவனுக்கு தான் தெரியும் மௌத். காலமெல்லாம் வாழ்ந்துட்டு இருப்பாரு பல்லாவ பெரிய, திடீர்னு ஏதாவது ஒரு விசேஷமா ஊருக்கு போயிருப்பாரு, இந்த மௌத்தா போயிருப்பாரு. அப்ப இந்த மரணமும் இரணமும் அல்லாஹ் தான் தெரியும். ஒண்ணு ஒரு ஊர் நம்மளை கூட்டு போகுதுன்னா மரணம் கூட்டுப்போம் அல்லது இரணம் கூட்டுப்போம். இந்த இரணம் எங்கே இருக்கு தெரியாது. பெருமானா சொல்லுவாங்க, இரணம் எந்த அளவுக்கு உன்னை பெற்றுக் கொள்ளுதோ அந்த அளவுக்கு நீ மரணமும் உன்னை பெற்றுக் கொள்ள சொல்லுவாங்க. பாகிஸ்தானுடைய முக்கிய நபி உஸ்மானி அழகா சொல்லுவாங்க, வெளிநாட்டு பயணத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அப்படி போனப்ப ஜீப்ல உட்கார்ந்து போறாங்க. பின்னாடி பாத்தீங்கன்னா அப்படி படிமா இருக்கும். ஒரு இடத்துல பிரேக் டவுன் வச்சு, அந்த பிரேக் டவுன் ஒரு நாய் ஏறி உட்கார்ந்துச்சு அந்த படியில. ஒரு 50 கிலோமீட்டர் போனோட இன்னொரு பிரேக் டவுன் வரும். அங்க நிறுத்தணும், நாய் இறங்கி ஓடுது. உடனே டிரைவர் சொன்னாங்க, அப்படி கொஞ்சம் பாருப்பா, அங்க ஏறிச்சு இங்க இறங்கி போய் அது பின்னாடியே போனா இங்க பார்த்தா விருந்து நடந்து அந்த இலையெல்லாம் கொண்டு பண்றாங்க, நம்ம சாப்பிடணும். அந்த நாய்க்கு 50 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு உள்ள உணவை எல்லாம் என்ன செய்யுங்க அழகா ஜீப்ல ஏற்றி கொண்டு போறோம். அப்ப உணவு எங்க இருக்கிறது? அல்லாஹ் ஒன்று, மரணம் எங்க? இந்த மாதிரி இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கனவு கண்டார்கள் இருப்பார், ஆளுமை கேட்பார். எனவே மாலிக் ரஹ்மத்துல்லாஹி பற்றி நிறைய செய்திகள் சொல்லி முடிக்க முடியாது. அடுத்து இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு ஆளுமை மிக்கவர்கள். அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹிஜ்ரி 164 பிறந்து 239 இறந்தாங்க. 74 வயசு பார்த்தவர். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி மாணவர். அவர்கள் மிக பேணுதல் மிக்கவர்கள், மிக பேணுதல் மிக்கவர்கள் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி. அவங்களோட ஹதீஸ் கிதாபில் இருக்க மஸ்ஊத் இப்னு அஹ்மத் பெரிய கிதாப். அந்த அளவுக்கு இமாம் அஹ்மது அஹ்மத் அவர்கள், அதாவது இமாம்கள் முழுக்க அந்த நாட்டு அரசர்களால் அவர்கள் பதவியை அமர்த்தப்பட வேண்டும் என்று சொன்ன பொழுது மறுத்தார்கள். அந்த அரசருடைய கருத்துக்களுக்கு மாற்றம் செய்ததன் காரணமாக அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார், கடுமையாக துன்புறுத்தப்பட்டார், கடுமையான முறையில் நோவினை செய்யப்பட்டார். அந்த வரிசையில் இமாம் அஹ்மது பின் ஹம்பலும் அப்படித்தார். ஒரு அரசியலுடைய கருத்துக்கு ஒத்து போகல அப்படிங்கிறதுனால இமாம சிறையில் அடிச்சிட்டார். சிறையில் அடிச்சுட்டு அதுக்கு பின்னாடி இமாம் தன்னுடைய கருத்துக்கு மீண்டும், அதாவது தன்னுடைய கருத்துக்கு மீண்டும் வரணும்னு சொல்லிட்டு அச்சப்படுத்துவதற்காக குற்றவாளி 10 பேரை கொண்டு வந்தார். ஒவ்வொருத்தருக்கும் இமாமுக்கு முன்னால கடுமையான தண்டனை கொடுத்து ஒவ்வொருவரையும் கொள்றான்.
இமாம் அதை கண்டுகொள்ளவே இல்லை. எங்கேயோ பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க, ஒன்றுமே கண்டுகொள்ளும். 10 பேர்த்த கொலை செஞ்சுட்டான், இனிமே நடக்காத மாதிரி இருக்காங்க. அதற்கு பின்னாடி என்ன செஞ்சாங்க, அவன் கேட்கிறான், என்ன ஆசை உங்களுக்கு, என்ன ஆசைன்னு கேட்டாங்க. கொலை செய்ய போறவங்களே என்ன ஆசைன்னு கேட்டப்ப எல்லா மக்கள்லாம் வந்து பாக்குறாங்க. பெரிய இமாம் அமர் அன்பர் ரஹ்மத்துல்லாஹி என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அப்போ ஒருத்தர் நிக்கிறாரு. உடனே இமாம் அஹமது அவர் சொன்னாங்க, எனக்கு ஒரு ஆசை, அதான் அவங்க நிக்கிறாரு, அவரும் நானும் இமாம் ஷாஃபிட்ட ஒன்னா ஓதுறோம். மோசாவுடைய சட்டத்துல ஹதீஸ் எனக்கு மறந்து போச்சு, எனவே அவர்கிட்ட போய் நான் கேட்டு வந்தாரு. அப்ப அந்த அரசன் சொல்றான், பிரியாணியை சாப்பிட்டு ஏலக்காவை கடிக்கிற மாதிரி இருக்குது, பிரியாணியை சாப்பிட்டு ஏலக்காவை கடிக்கிற மாதிரி இருக்குது, இவ்வளவு நாம சொல்றோம், இவர் தைரியம் சொல்றோம். அப்ப சொன்னா 10வது இவரை ஒன்று சிறையில் போடுவேன். கேட்டப்ப அவங்க சொன்னாங்க, அலைசல்லாஹுக்கு காஃபி நபுதான், அல்லாஹ் நமக்கு போதுமாக இல்லையான்னு சொன்னாங்க. அடியானுக்கு அல்லாஹ் அந்த வசனத்தை சொல்றான், அலைசல்லாஹுக்கு காஃபி நபுதான், நான் அடியாருக்கு போதுமாக இல்லையான்னு அல்லாஹ் கேட்கிறான். எனவே ரப்பி அதுக்கு இருக்கிறான், போதும், அவன் போதும் அப்படின்னா அவன் போதும். அதற்கு அவன் இவனுடைய கருத்துக்கு நான் ஒத்து போக வேண்டும் என்று எனக்கு தெரியாது, அவன் பாதுகாத்துப்போம் அப்படிமா அம்பர் சொன்னான். எனவே அஹ்மது அம்பர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஹதீஸுக்காக வேண்டி பல ஊர்கள் சுற்றினார், பல ஊர்கள் சுற்றினார். ஒருத்தட்ட போனாங்க, போய் இலசினாங்க, ஒரு முஹத்திஸ்ட போனாங்க, ஒரு ஹதீஸை கேட்பதற்கா போனாங்க. போனப்ப அவர் என்ன செஞ்சாருன்னா, நாய்க்கு பிஸ்கெட் போட்டுருக்காரு. இமாம கண்டுக்காம நாய்க்கு பிஸ்கெட் போட்டுருக்காரு. உடனே இமாம் பார்த்தாங்கன்னா, இவர்கிட்ட ஹதீஸ் கேட்கலாம், கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு, நாய்க்கு பிஸ்கெட் போட்டு பார்த்துருக்காருன்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு முடிவு பண்ணாங்க. எங்க உடனே வாங்கினாங்க, நான் ஒரு ஹதீஸ் கேட்க வந்தேன், நீங்க என்ன கண்டுகொள்ளாம இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னப்ப சொன்னாங்க, மண் இன்கத்தா ரஜாஹன் இன்கத்தா ரஜாவுல் ரஜாவுல்லாஹில் ஜன்னா. ஐயா, அதாவது யார் ஆதரவோடு நம்மள்கிட்ட வர்றாங்களோ அவங்களே நாம் துண்டித்துக் கொண்டார். ஆதரவோடு வர்றான் ஒருத்தன், அவன்கிட்ட நாம அவருடைய தேவையை பூர்த்தியாக்காமல் நாமல் கண்டுகொள்ளாமல் இருந்தால் ரஜா இன்கதா ரஜாவுல்லாஹில் ஜன்னா, சொர்க்கத்தில் அல்லாஹ் நம்முடைய ஆதரவை துண்டிக்கிறான்னு சொன்னாங்க. இமாம் அஹ்மது அவர் சொன்னாங்க, இந்த ஹதீஸ் தான் நான் தேடி வந்தேன், இந்த ஹதீஸ் தான் எனக்கு தேடி வந்தேன், எனக்கு அழகா கிடைச்சிக்கிட்டாங்க. நாய் அதை தேடி வந்துச்சு, நாய்க்கு பசியா என்னை ஆதரவோட ஏதாச்சும் போடுவான்னு வந்துச்சு. எனவே நான் அதை போடாமல் உங்கள் பக்கம் திரும்பினால் அதனுடைய ஆதரவு கெட்டு போயிடும், நாளைக்கு நான் சொந்தத்தை ஆதரவு வச்சு பிரயோஜனம் கிட்ட அந்த உதவி சொன்னார்கள். இந்த ஹதீஸ்க்கு தான் உங்களை நான் தேடி வந்தேன். இப்படி பாருங்க, இப்படி எல்லாம் இமாம்கள் தேடி போய் ஹதீஸ்களை தேடி நம்ம கொடுத்தாங்க. அந்த ஹதீஸை பார்க்க நேரம் இல்லை, அந்த ஹதீஸுபடி நமக்கு வாழ்வதற்கு நேரம் இல்லை, அந்த ஹதீஸுபடி வாழ்வதற்கு நமக்கு நேரம் இல்லை. அந்த ஹதீஸை சொல்வதற்கு ஏற்பாடு செய்தாலும் கண்டுகொள்ள அரசியல் மீட்டிங்க, வேற மீட்டிங்க அப்படின்னு பாருங்க, கூட்டம் அப்படியே அலையும் போதும். இந்த நடிகை வரலாம், ஒருத்தர் வராங்கன்னா கூட்டம் அலையும் போதும். உப்புக்காகாது உரப்புக்காகாது அந்த பேச்சுக்கு நாம பார்த்துக்கணும். ஒரே ஒரு ஹதீஸை பின்பற்றி நம்ம வாழ்ந்துட்டோம்னா சொர்க்கம் நம்ம கிடைச்சு. பெருமானார் சொன்னாங்க, தமஸ்ஸக சுன்னத்தி இந்த பசாதி மத்தி பலவும் மேற்காக குழப்பமான ஒரு காலம். இது கூடுமா கூடாதா, அது கூடுமா இது கூடுமா, இது எங்க வருது, உட்காந்து வருதா அங்க வருதா, இங்க தேடி தேடி நேரம் போயிடும். இந்த குழப்பமான நேரத்துல ஒரே ஒரு சுண்ணத்தை பின்பற்றி நடந்தீங்களா 100 போராளி நன்மை உங்களுக்கு கிடைக்கும். 100 போராளி இறை பாதையிலே ரத்தங்களை சுட்டக்கூடிய சொட்டி இறந்த போராளி நன்மைகளுக்கு நினைப்பான. எனவே அந்த அளவுக்கு இமாம்கள் மறுமை சிந்தனை உடையவராக இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த அளவுக்கு சொன்னா, ஒரு ஜனாசாவோட கலந்து கொண்டாலோ அதில் அவளுக்கு முன்னால ஒரு ஜனாசா போனாவோ அன்று நாள் முழுக்க அழுது கொண்டே இருப்பார்கள்.
அன்று நாள் முழுக்க சாப்பிடவே மாட்டார். நாமும் ஒரு நாளைக்கு இப்படித்தானே போக போற சொல்லி அந்த வறுமை சிந்தனையோடு இருப்பார் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அந்த அளவுக்கு இமாம் அவர்கள் மிக சிறப்பான முறையில் ஒருத்தர் இறந்து போயிட்டார். அவரை கனவுல ஒருத்தர் பார்க்கிறார். அப்ப பார்த்தப்ப எல்லாம் உங்களை என்ன செஞ்சான்னு கேட்டேன். அல்லாஹ் என்னை உயர்ந்த சொர்க்கத்தில் அல்லாஹ் என்னை வச்சிருக்காங்க. இதன் காரணமாக சொன்னார். நான் ஒரு தடவை ஆற்றங்கரையோரமாக உதவி செய்வதற்காக வேண்டி போய் உதவி செஞ்ச நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரை விட சற்று மேலான பகுதி நான் உதவி செஞ்சேன். அவங்களை பார்த்தோன்னே அப்படியே கீழே இறங்கி வந்து அவரை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி கீழே வந்தேன். சொன்னப்ப இமாமை கண்ணியப்படுத்தின் காரணமாக அல்லாஹ் என்னை உயர்ந்த சொத்துக்கள் பெருமானா சொன்னாங்க. மன் அக்கிரம ஆலிமன் அக்கிரமணி. யார் ஒரு அறிஞரை ஒரு ஆலிமை நீங்கள் சங்கை செய்தால் அவன் என்னை சங்கை செய்தவன். ஆலிமை முசாபா செய்தால் என்னை முசாபா செய்தவன். ஆலிமோடு ஒரு வார்த்தை பேசினால் என்னோட பேசியிருந்தார். பெருமானா சொல்லிவிட்டு அவரை சந்தோஷப்படுத்தினால் என்னை சந்தோஷப்படுத்துவது, என்னை சந்தோஷப்படுத்திவிட்டால் அல்லாஹ் சந்தோஷப்படுத்தினாங்க. அப்ப அவரு இந்த ஆற்றங்கரை மேடில் இருந்த நானே என்னையோடு கொஞ்சம் தாழ்வான பகுதியில இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் அறிஞ்சு கீழே இறங்கி வந்து அவளை கண்ணியப்படுத்துவோமாக நான் இறங்கிட்டேன். அதனால அல்லாஹ் என்ன என்னுடைய அடியாரை நீ கண்ணியப்படுத்தினாய், எனவே உன்னை நான் கண்ணியப்படுத்துகிறேன் என்று இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. எனவே அந்த அளவுக்கு இமாம் அவர்கள் கண்ணியம் செய்யப்படக்கூடியவராக இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதை போன்று 16 வயசுல இல்முல் ஹதீஸ் அவர்கள் கற்று மிக தேர்ச்சி விட்டுட்டாங்க. அவங்க கல்வி இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு வீட்டு போய் தங்கியிருந்தாங்க. அப்துல்லா இப்னு அஹ்மத் என்று சொல்லக்கூடிய ஒருவருடைய வீட்டு போய் தங்கியிருந்தாங்க. அவர் சின்ன வயசு அந்த வீட்டை தங்கிட்டப்ப ஒரு திருடர் வந்து அவங்க பொருளெல்லாம் எடுத்துட்டு அந்த தாய் சொன்னாங்க. அகமதுடைய தாய் சொன்னப்ப அவங்க கேட்ட வார்த்தை என் பொருளா இருக்கமான்னு கேட்டாங்க. திருடர் தூக்கி போட்டாங்க. அவங்க கேட்ட முதல் வார்த்தை பொருளை பத்தி கவலைப்பட்ட அவ்வளோக்கெல்லாம் ஹதீஸ்களை எழுதி வைத்திருக்கக்கூடிய இந்த காகிதங்கள் எங்கன்னு கேட்டாங்க. அவ்வளோ கேட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் எல்லா பொருளும் அல்லாஹ். பொருள் காணப்பட பற்றி எனக்கு கவலை இல்லை. நம்மளுடைய ஹதீஸ் சிரமப்பட்டு நான் எழுதியேன் காணாமல் போகாமல் திருடப்படாமல் இருந்தவை அதற்கு நான் நன்றி சொல்கிறேன் என்பதாக இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னதை வரலாற்றிலே பார்க்கிறோம். எனவே அந்த அளவுக்கு மிக உயர்ந்தவர்கள் தான் பேணுதல் மிக்கவர்கள் இமாம் அஹ்மது ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி. ஹஜ்ஜுக்கு போனப்ப அவங்கள்ட்ட அதாவது செலவுக்கு ஒண்ணுமே இல்லாம போச்சு. ரொம்ப சிரமப்பட்டு ஒரு பக்கீட் வச்சிருந்தாங்க. அதை போய் ஒரு காரியர் வியாபாரத்தை கொடுத்து கொஞ்சம் பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு நான் வந்த பின்னாடி கொடுத்ததை சொல்லிட்டு இமாம் அஹ்மது இந்த பக்கீட்டை கொடுத்துட்டாங்க. இரவலா கொடுத்து பணம் வாங்கிட்டு அப்புறம் கிடைச்ச பின்னாடி கொண்டு போய் கொடுத்தப்ப அவர் நினைச்சார் எந்த பக்கீட் தெரியல, 2 பக்கீட் தூக்கிட்டு வந்தார். இதுல எது உங்களுக்கு தெரியல, எது என்ன தெரியல, எனக்கும் தெரியல. என்ன செய்யலாம், 2 வித்து சதக்கா பண்ணிட்டு 2 வித்து சதக்கா பண்ணி அடுத்த ஒரு பக்கெட் நான் எடுக்க நான் விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு இமாம் அஹ்மது அக்பர் ரஹ்மத்துல்லாஹி. எனவே இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு நாள் பகதாதுடைய ஜாமியா மஸ்ஜித் போனாங்க. அவரை பார்ப்பதற்கு எவ்வளவு மக்கள் ஆசையாக இருந்தாங்க. உதாரணம், அவங்க ஜாமியா மஸ்ஜித் வந்தப்ப இசா தொழுகை உள்ள போனாங்க. கடைசி நேரம் கூட்டப்படி நேரம் உள்ள போனாங்க. மோயிதர் சொன்னாரு இதெல்லாம் தொழ முடியும், வெளி வந்து தப்புறோம். சில நல்ல மோயிதான் இருப்பாங்க, இப்போது போயிருப்பாங்க. சிலர் சரியா இருப்பாங்க, சுடுதண்ணி காலை ஊற்றிட்டுப்பாங்க, போறே இல்லையா. அந்த மாதிரி நினைச்சாங்க. இமாம் அஹ்மது இருக்காரு வெளியே தொட்டிட்டாங்க. உடனே இமாம் அஹ்மது வந்து வெளியே வந்து உட்காந்துட்டாங்க. ஏற்ற மாதிரி புரோட்டா கடை. இந்த புரோட்டா கடையில பார்த்தா அந்த புரோட்டா மாஸ்டர் அவர் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா கப்பாசின்னு சொல்லுவாங்க. அவர் புரோட்டாவை
மாவு அப்படியே பிணையறாரு, வாயில வந்தா திக்கில் பண்ணிக்கிட்டே இருக்க. திக்கில் பண்ண 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 அந்த மாவுகளும் பார்த்தீங்கன்னா திக்கில் பண்ற மாதிரி அப்படி தான குறைந்து வேகமா இருக்கு எல்லாம் பண்ணும். ஆச்சரியமா பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஆச்சரியமா பார்த்துட்டு போய் பக்கத்துல கேட்டாங்க, என்னப்பா என்ன சொல்றேன்னு கேட்டாங்க. நான் திக்கில் பண்றேன், இதன் காரணமாக அல்ல தேவையெல்லாம் பூர்த்தியாகிட்டாங்க. நான் சும்மா மாவு குழைய மாட்டேன், திக்கில் பண்ணிக்கிட்டே மாவு குழைவேன். இதன் காரணமாக அல்லாஹ் எனக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா மிக இலகுவான முறையில எல்லா காரியங்களும் எல்லாம் நடத்தி கொடுத்துட்டான். ஒரே ஒரு ஆசை மட்டும் தான் ஒன்றும் நிறைவேறாம என்னப்பா ஆசை கேட்டாங்க. இமாம் அஹ்மது பின் ஹம்பலை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், பல வருஷமா கண்ணில பார்க்கணும் சொல்லி நான் நினைக்கிறேன். நான் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி இன்ன வரைக்கும் பார்க்க முடியும். அது எங்க இருக்காருன்னு தெரியல. எப்ப அவனுக்கு பார்க்க ஆசையா நாம பார்க்கணும். பெரிய மாமேதை அப்படிங்கிறாங்க, பெரிய மாமேதை என்று சொல்றாங்க. எனவே அவங்கள பார்க்கணும்னு சொன்னப்ப மாமா அமுல் இருந்தாங்க, வேற யாரும் கூட நான் தான் பார்க்கணும். அல்லாஹ் நீ திக்ர் செய்திருக்காங்கம்மா என்னை கொண்டு விட்டான், என்னை உன்னை காட்டுவதற்காக வேண்டியே கொண்டு வந்து விட்டான் என்பதாக இவன் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் சொன்னார்கள். எனவே மிகப்பெரிய மாமேதைகள் இவர்கள்லாம். நிறைய செய்திகளை நாம் சொல்ல முடியாத நேரம். எனவே இமாமுகள் என்பவர்கள் சாதாரணமான முறையிலே அவர்கள் ஹதீஸின் ஃபிக்ஹை தொகுக்கவில்லை. பல நாட்கள் பட்டினி, பல நாள் உறக்கம் இல்லை, பல நாடுகளாக சுத்தித்த நம்ம மாதிரி இப்ப பிளேட்லையும் ட்ரெயின்லையும் என்ன ஏசி பஸ்ல பயணிக்கல, கால்நடையாக சென்று ஒவ்வொரு இடங்களாக சென்று ஹதீஸை தேடி சென்று அந்த அளவுக்கு சிரமப்பட்ட ஹதீஸ்களை எடுத்திருக்கிறார். அந்த அளவுக்கு இமாம் அஹ்மது பின் ஹம்பல், இமாம் மாலிக், இமாம் அபூ ஹனீஃபா, இமாம் ஷாஃபி எல்லாம் சிரமப்பட்ட ஒரு காரணமாக தான் அல்லாஹ் இந்த 4 பேர்கள் உலகளாவிய அளவில் பிரபலமாயிருக்கிறார். இன்றைக்கு எத்தனையோ அரசியல் தலைவர்கள், எத்தனையோ செல்வர்கள் குறிப்பிட்ட காலம் பின்னால் அவர்கள் பேர் சொல்லக்கூடிய அளவு காரணம். இன்றைக்கு நம்முடைய நாவல்களை நுழையக்கூடிய பல கோடிக்கணக்கான மக்கள் பின்பற்றக்கூடிய மதுகபுலாக இருக்கக்கூடிய இந்த 4 மதுகபுல் காரணம் அல்லாஹ் மக்பூலிக்கப்பட்டிருக்கிறார். அல்லாஹ் தஆலா இதை மக்பூலை பெற்றதாக ஆக்கிவிட்டார். எனவேதான் இந்த சிறப்புக்குரியவர்களாக அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது புகாரி இமாம் ஹதீஸுடைய வரிசையில் திருக்குர்ஆனுக்கு அடுத்தபடியாக இந்த பூமி கீழே இருக்கக்கூடிய குர்ஆனுக்கு அடுத்த அந்தஸ்தை பெறுவது புகாரி இமாம் எழுதிய புகாரி. அவங்க பிறக்கும் போதே கண்ணு தெரியல, கண்ணு தெரியாம இருந்தாங்க, பிறந்தாங்க. அம்மாவுக்கு ரொம்ப கவலை, பிள்ளைக்கு கண்ணு தெரியல ரொம்ப கவலைப்பட்டாங்க. ரொம்ப துவா செஞ்சாங்க. அப்ப அல்லாஹ்ட்ட அழுது கேட்டாங்க. இரவுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கனவுல பார்த்தாங்க. கவலையோட நான் என்னமா கவலையா இருக்கேன், என் மகனுக்கு கண்ணு தெரியல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தடவனாங்க, கண்ணை தடவனாங்க. அவன் கண் திறந்து சொன்னாங்க, இந்த கண்ணை உலகம் முழுக்க பார்ப்பார்கள், இந்த கண்ணை உலகம் முழுக்க பார்ப்பார்கள் என்று புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய தாயார்ட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு உலகம் முழுக்க அவர்களால் எழுதப்பட்ட புகாரியை யாரும் பார்க்காமல் ஏற்றுக்கொள்ளாதவங்க கூட முதல்ல நினைச்சுவாங்க, இந்த ஹதீஸ் புகார்ல வர்றாங்க. புகாரி வாசிக்க தெரியுமா, வாசிக்க தெரியாதா, பார்க்க மனசும் தெரியாது, புகார்ல வர்றா அப்படின்னு. அந்த அளவுக்கு மக்பூலியத்தை பெற்ற ஒரு கிரந்தமாக புகாரி இமாம் அவர்கள் மிகப்பெரிய சிறப்புக்குரியவராக அவர்கள் இருந்தார்கள். நான் பார்க்கிறேன் மிக சிறப்புக்குரிய பேர்கள் மிக்கவர்களாக புகாரி இமாம் இருந்தார். இரவு முழுக்க வணக்கம். அவர்கள் இன்ப வாழ்க்கையை விரும்புவதே கிடையாது. அதை போன்றே ரிசலாசுடைய திருமுறை அவனுக்கு இருந்துச்சு. இரவு நேரத்தில் நிறைய நபிகளை தொடரக்கூடிய பழக்கங்களாக
தினசரி இரவு 10 ஜுஸு ஓதிடுவாங்க. இரவுல தொழுகையில நஃபில் தொழுகையில 10 ஜுஸு ஓதுவாங்க. ரமலான் மாதத்துல ஒரு குர்ஆனை ஓதுவாங்க. தராவியுடைய தொழுகையிலையும் ஒரு குர்ஆனை ஓதக்கூடிய பழக்கம் இருந்தாங்க. அவங்க விவசாயியாக ஒரு வியாபாரியாக இருந்தாங்க. தந்தை மூலமா கிடைக்கப்பட்ட தொகையை வச்சு வியாபாரம் செய்து மாதம் 500 திரகங்கள் கிடைக்கக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு. அதை கல்விக்காக வேண்டிய செலவிட்டாங்க. தன்னை வரக்கூடிய ஏழைகளுக்கு வழங்குவாங்க. அவர்களுக்கு ஒரு கொடுத்துட்டாங்க. ஒரு தேல் குழவி கொட்டிச்சு. எத்தனை தடவை? 17 தடவை கொட்டிச்சு. 17 தடவை கொட்டிச்சு. கடுமையான வேதனை. தொழுகைதான் முடிச்சுட்டு தன்னுடைய மாணவரை பார்க்க சொன்னப்ப இந்த 17 இடங்கள்ல அது கொட்டி அந்த விஷம் அப்படியே இருக்கு. ஏன் இமாம் இப்படி நீங்க தொழுகையை விடாமல் தொழுது நான் ஒரு வசனத்தை ஆய்வு செய்கிறேன். ஒரு வசனத்தை நான் போதிக் கொண்டிருந்தேன். அதை நினைத்ததன் காரணமாக இது எனக்கு பெரிதாக தெரியவில்லை என்பதாக இமாம் இது சாபா பெருமக்கள் எப்படி தொழுகையில அப்படியே லயித்து போயிடுவாங்க. ஏதாவது அவங்களுக்கு சிகிச்சை பண்ண சொன்னா தொழுகையில சிகிச்சை பண்ணுங்க அப்படின்னு புலோட்பரம்லாம் இன்னைக்கு மாதிரி புலோட்பரம் கொஞ்சமெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. காலையே வெட்டு எடுத்துருக்காங்க. நான் தொழுதுட்டு இருக்கேன், நீங்க காலை எடுத்துருங்க, உறுப்புகள் எடுத்துருங்க அப்படின்னா அந்த அளவுக்கு தொழுகையிலே அவர்கள் உள்ளச்சத்தோடு லயித்து போய்விடுவார்கள். ரப்புதான் தெரியும், அவர் யாரும் தெரியுமா. அவகுதுல்லா கர்ணகத்தரா பைலம் தகும் பைனோ இறாக்கம். எல்லாம் நீ பார்க்கிற மாதிரி தொழுவு இல்லைன்னா அல்லா உன்னை பார்க்கிற மாதிரி தொழுவுன்னு பேசுவாங்க. இந்த இறைவனை பார்க்கக்கூடிய அளவுக்கு இமாம் அமர் இருப்பார். இறைவனை பார்க்க அந்த அளவுக்கு அவர்கள் என்ன செஞ்சாங்க? இமாம் வாரி இமாம் அவர்கள் இரவெல்லாம் தொழுவாங்க. அதே போன்று ரொம்ப பேருதல் ஒருத்தர் பள்ளியில தாடியை தடவிட்டே இருந்து ஒரு தூசி விழுந்துச்சு, அதை போட்டு போயிட்டாங்க. அம்மா அவர்கள் வந்து சட்டுன்னு அதை எடுத்து அவங்க கொண்டு போய் அதை வெளியே பாதுகாப்பாக முடியல போட்டு அதை பார்த்தோம். அவங்க சொன்னாங்க, இறைவன் என்னை புறத்தை பற்றி கேட்க மாட்டான். நாளை மறுமையில யாராச்சும் பத்தி புறம் பேசினியான்னு என்னை ஒரு காலம் கேட்க மாட்டேன். காரணம் என்ன சொன்னா, நான் யாரை பத்தி நான் புறம் பேசியதே இல்லைங்கிறான். வாழ்க்கையில யாரை பத்தி புறம் பேசியதே நீங்க நம்ம வேலையா தான். காலையில இருந்துச்சு நைட்டு வரைக்கும் ஆச்சுன்னா யாராச்சும் பேசினாதான் முடியும். அது பள்ளிக்கு வரும்போது சில பேருடைய பழக்கம், மோதினார் ராஜ்யத்தை பத்தி குறை சொல்லாடி தூக்கமே வராது. நினைச்சுவாங்க தலைவட்டம் முத்தோடிகள் போட்டு கொண்டு போயிடுவாங்க. மோதினார் அவன் செய்யறாரு, இமாம் அவன் செய்யறாரு, இமாம் சுண்ணத்துறதுல இமாம் அரசியல வந்து தொழுதுட்டு அந்த அமலை அப்படியே அங்கேயே அழிச்சுட்டு போயிடும். புறம் பேசி அந்த அமலை அழிச்சுட்டு போயிடும். யாராச்சும் பத்தி பேசணும். எனவே அந்த புறம் என்பது அவ்வளவு மிக மோசமான ஒன்று. அந்த புறத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையை தவிர்த்து வாழணும். சொல்றாங்க, நிச்சயமா அல்ல என்கிட்ட கேட்க மாட்டான். ஒருத்தரை பத்தி கூட வாழ்நாள்ல நான் புறம் பேசியதே கிடையாது. எனவே எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்பதாக அழகான சொல்லி காட்டுறாங்க. புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கிட்ட பக்ருபுரம் முடிவு சொல்றாங்க. ஒரு நபர் வந்து புகாரி இமாம்கிட்ட கொண்டு வந்து ஒரு பொருளை கொடுக்குறாங்க. ஒரு பொருளை கொடுத்துட்டாங்க, அவங்க அன்பளிப்பா கொடுத்தாங்க, விலை உயர்ந்த பொருள். அதே ஒருத்தர் வந்து என்ன செய்யறாருன்னா 5000 திரகத்துக்கு கேட்கிறாரு. இமாம் அவர்களே அதை 5000 கொடுங்க எனக்கு. சரி நான் யோசிச்சு காலைல சொல்றேன்னு போயிட்டாங்க. காலையில மற்ற வியாபாரி வந்து 10,000 திரகத்துக்கு கொடுக்குற கேட்கிறாங்க. நாம என்ன செய்வோங்க? எவ்வளவு கொடுப்போம்? 10,000 கொடுப்போம். முதல்ல வந்து 5000 கேட்டு போயிட்டாரு, யோசனை சொல்றேன். அடுத்த நாள் வியாபாரி வந்து 10,000 கேட்கிறாங்க. போவாரிமா சொல்றாங்க, இல்ல நேற்று ஒருத்தர் கேட்டார், அவருக்கே கொடுக்க என்னுடைய பணம் போயிடுச்சு. உலகத்தை விரும்பல, முதல்ல யாரு கேட்டாலும் அவருக்கே கொடுத்துருவோம் அப்படிங்கிற. இன்னைக்கு அப்படி இல்லை. எக்ரிமெண்ட் போட்டா கூட போதும், அதை கூட என்ன சொல்லுவாங்க, எக்ரிமெண்ட்டை பிரிச்சிடலாம், கொடுக்கல நான் அப்படின்னு ஏற்றி கேட்டா முடிஞ்சு வச்சு. அந்த மாதிரி புகாரி ரஹ்மத்துல்லாஹி அப்படியே கொடுத்தாங்க.
அதே மாதிரி இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹஜ்ரத் அப்துல் வாஹித் இப்னு தவாசி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, நான் கனவுல பார்த்தேன், பெருமானா ஸல்லல்லாஹு பார்த்தேன். அதே மாதிரி அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு தஆலா பார்த்தேன். பார்த்து கேட்டேன், என்ன இந்த நேரத்தில் நீங்க நிற்கிறீங்களேன்னு கனவுல கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, புகாரி எதிர்பார்த்து இமாம் புகாரி எதிர்பார்த்து காலையில எதிர்த்து கேட்கிற இமாம் புகார் இறந்து விட்டாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரி இமாமுடைய ரூஹை வரவேற்பதற்காக வேண்டி நின்றிருக்கிறார் என்பதை விளக்கம் கொடுக்கிறார். இந்த அளவுக்கு உயிர்வானவர்கள் 6 லட்சம் ஹதீஸ்ல இருந்து 5000 ஹதீஸை தொகுத்தவர்கள் இமாம் புகாரி. 6 லட்சம் ஹதீஸ்ங்க, அதுல அப்படியே சல்லடை போட்டு சகியான ஹதீஸ்களாக, முத்தவாத்திரான ஹதீஸ்களாக ஒரு 5000 ஹதீஸ்களை இமாம் புகாரி அவர்கள் தொகுத்துட்டார். சனதுகள் ரொம்ப குறைவா இருக்கு. சனதுகள் சொன்னா சஹாபாக்கள் ஒருத்தர் இருப்பாங்க, அவங்க ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. ஒரு 100 சனதுகளை தாண்டி வர்றதுக்கு போதே பல ஊழல்கள் கூட ஏற்பட வாய்ப்பு. ரசூலுல்லாஹ் அறிவிச்சாங்க, இப்னு உமர் அறிவிப்பாங்க, நாஃபி, அடுத்து இமாம் புகாரி, இப்படி போயிடும். அலிபுரி புகாரி தொட்டு அறிவிக்கிறேன், அவங்க நாஃபி, அவங்க இப்னு உமர், அவங்க சொல்றாங்க. இப்படி ரொம்ப சனல் ரொம்ப கம்மியா இருக்கும். இப்போ பவர்ஃபுல்லா இருக்கும். காலம் எப்படி, அதாவது ரசூலுடைய காலம் எப்படி சிறந்த காலம், கையில் குருவனை கருணை தும்மலை இரணம் சொன்ன மாதிரி 3 நூற்றாண்டுகள் சிறப்பு குறிக்கிற மாதிரி அந்த நூற்றாண்டு சிறந்த நூற்றாண்டை 14 நூற்றாண்டை தாண்டி இருக்குது. குழப்பமான காலத்தில் வாங்க. எனவே இமாம் புகாரி இமாம் ரொம்ப பேருதல் மிக்கவர். ஒரு கப்பல் பயணம், இந்த கப்பல் பயணத்துக்கு போகும்போது கூட ஒருத்தர் இருக்கிறான். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி 1000 பொற்காசு வச்சிருந்தான். அப்படியே பார்க்கலாம், காலையில கப்பல்ல இருக்கு பார்ப்பாங்க, அப்படின்னு பாப்பா பார்த்துருக்க. நைட்டு ஆயனோட அந்த 1000 பொற்காசுல அவனுடைய லக்கேஜ் தூக்கி போட்டுவான், அவன் பேக்ல தூக்கி போட்டுவான். இமாம் படுத்த உடனே இமாமுடைய பேக்லாம் செக் பண்ணுவான், ஆட்டை கூட பார்த்தா அங்கே இருக்காது. காலையில அவன் எந்திரிக்கு முன்னாடி அவங்க எடுத்து வச்சுக்குவாங்க. இதே ஒரு கப்பல் பயணங்கள் 1 வாரம் 10 நாள் போகுங்க. பார்த்தான் ஒரு நாள், ஏன் 1000 காசை காணா, 1000 காசு ஒரே கத்துறான் கப்பலை கூடு கத்துறான். அப்படி எடுத்து கடல்ல போறான். மாலுமி எல்லாம் கப்பலை நிறுத்திட்டு வந்து பார்த்து எல்லாத்தையும் செக் பண்ணா, எந்த பேக்கில் போய் இருக்கடா, எந்த பேக்கில் போய் நீ வாடு கத்துற எங்கடா வந்துருக்க, யாருக்குமே இல்லை 1000 பொற்காசு. உடனே இப்போ கப்பல் ஓட்டி இறங்கி போகும்போது உள்ளமா வந்து கேட்கறான், அந்த 1000 எங்க வச்சுருக்கேன், நீ கத்தனோடனே நான் கப்பல் வீட்டு போட்டேன், ஏங்க அப்படி செஞ்சேன், நான் பெருமானாருடைய ஹதீஸை எழுதியவன். எனவே நான் 1000த்துக்காக வேண்டி என்னுடைய தன்மானத்தை இழக்கலாமா, நான் கண்ணியத்தை இழக்கலாமா? 1000 பொற்காசு ஏகாசு, ஆனா காணா போச்சு கத்தல. என் பேங்க்ல பார்த்தாங்கன்னா உன் காசு தான் சொல்லுவாங்க. அப்ப நான் குற்றனா போயிருக்கேன். ஹதீஸை எழுதுறதுக்கு அர்த்தம் இல்லாம போயிருக்கேன். 1000த்தை இழக்கலாம், தன்மானத்தை இழக்கலாமா, கண்ணியத்தை இழக்கலாமா, ஹதீஸுடைய தரத்தை இழக்கலாமா? எனவே 1000 இழந்தாலும் பரவாயில்லை, நான் என்னுடைய கண்ணியத்தை இழக்க மாட்டேன் என்று சொன்னதை நல்லா தெளிவாக. எனவே அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மாமனிதர் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய 62வது வயதில் ஹிஜ்ரி 256 உஸ்பெகிஸ்தான் அவர்கள் அடங்கி இருக்கிறார்கள். அர்த்தத்தில் சொல்லக்கூடிய பகுதி. இன்றைக்கு உஸ்பெகிஸ்தான்ல கடுமையான பஞ்சம் ஏற்பட்டு மழை இல்லாமல் வறட்சி ஏற்பட்ட பொழுது அன்றைக்கு பல தடவை இஸ்திஸ்கா மழை தொழுகை தொழுதார்கள். தொழுத பொழுது அவர்கள் அந்த தொழுகையின் மூலமாக அவர்களுக்கு மழை என்பது இறங்கவில்லை. அபூபக்கர் சமர்கந்தி ரஹ்மத்துல்லாஹி எழுதுறாங்க, அந்த வறட்சியின் காரணமாக மழை இல்லாமல் போன பொழுது என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, அந்த
நாட்டில் ஒரு நல்லடியா இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, வாங்க நம்ம இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய மஸார்ல போய் நாம பிரார்த்தனை செய்யலாம். அவங்களுடைய வசீலாவை கொண்டு மழை வரட்டுன்னு சொல்லி கேட்டாங்க. எல்லாம் மழையை கொட்டு. அவ்வளவு பெரிய ஒரு கராமத் உள்ளவர்கள் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருந்தார். எனவே இந்த சமுதாயத்திற்கு அவர்கள் ஆற்றிய சேவை ஒன்றல்ல இரண்டல்ல பல்வேறு சேவைகளை ஆட்டி சென்றுள்ளார்கள் அவர்கள். அதற்கு அடுத்தபடியாக நம்முடைய தாய் கல்லூரி அல் பாக்கியாத்து சாலிஹா, பாக்கியாத்து சாலிஹாத்துல நிறுவியவர்கள் அல்லாமா ஷம்சுல் உலமா அப்துல் வஹாப் காதிரி நபரல்லா பரக்கது குத்திஸ் சொல்லுவாங்க. அல்லாஹ் இன்னமா யக்ஷல்லாஹ் மின் இபாதின உலமா, அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்கள் உலமாக்கள். அந்த வரிசையில முஜத்தித் ஜனூபில் ஹிந்த்னு சொல்வார்கள். தெற்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய முஜத்தித் அல்லாமா அப்துல் வஹாப், ஷாம் அப்துல் வஹாப், ஹஜ்ரத் குலா நபரல்லா பரக்கது ஷம்சுல் உலமா. பெருமானார் சொன்னாங்க, இன்னல்லாஹ் யபஅது லிஹாதில் உம்மத்தி அலா ரஸி குல்லி மிஅத்தின் சனத்தின் மை யுஜத்திதுஹா தீனா. ஒவ்வொரு நூற்றாண்டிலையும் ஒரு இந்த மார்க்கத்தை புதுப்பிப்பதற்காக வேண்டி ஒரு முஜத்திதை அல்லாஹ் படைப்பான் ஏற்படுத்துவான். அந்த வரிசையில இல்லாம ஆதாரத்தவர்கள் மிகப்பெரிய முஜத்திதாக வாழ்வார். எல்லா துறையிலும் சிறப்பாக கல்வி கற்றவர்கள், ஒரு குத்துபாக விளங்கியவர்கள். முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிறஹு சொல்வார்கள், தரஸ்து இல்மன் சிர்து குத்துபன், கல்வியை நடத்தி நான் குத்துபாக மாறிவிட்டேன் சொல்வாங்க. இந்த மாதிரி ஆனாஸ் அவர்கள் தரிசை நடத்தி ஒரு மிகப்பெரிய குத்துபாக அவர்கள் தோன்றியவர்கள். காதிரியாவுடைய தரிகாவிலே அவர்கள் மிக பெரும் ஒரு இறைநேசனாக வாழ்ந்தவர்கள். அப்படிப்பட்ட அவர்கள் இந்த தென்னகத்துக்காக வேண்டி அவர் செய்த சேவை சாதாரணமானதல்ல. அவரிடத்தில் கற்றவர்கள் உலகம் முழுக்க இருக்கிறார். இன்றைக்கு ஆஸ்திரியாவிலே ஒரு மதரசா அங்கேயும் நிறுவி, அங்கேயும் ஒரு ஆலிம் அவர்கள் அப்துல் குத்தூஸ் பாக்கர் என்று சொல்லக்கூடிய ஆஸ்திரேலிய மிகப்பெரிய மதரசாவை உருவாக்கினார். கேரளாவிலே ஏபி அபூபக்கர் முஸ்லியார் பாக்கவி தகாபத்து சுன்னியா கிட்டத்தட்ட பல்வேறு துறைகளில் 20,000 அதிகமான மாணவர்களை கொண்ட ஒரு மிகப்பெரிய மதரசாவை நடத்தி கொண்டிருக்காங்க. அங்க ஜட்ஜி இருக்காரு, வக்கீல் போய்கிறாங்க, நீதிபதி போய்கிறாங்க, பல துறைகள் பல பில்டிங்கள் கட்டப்பட்டது. இப்படி ஆளாதவர்கள் இந்த மார்க்கத்துக்காக செய்தவர்கள் பெருமானார் சொல்வார்கள், இதா அஹப்பல்லா அபுதன், அல்லாஹ் ஒரு அடியாரை திரும்பி விட்டால் யூதாவுடைய கபூலத்தில் அறுதி, பூமியிலே அவர்களை எல்லாம் கபூல் செய்து கொள்கிறார். யூதாவுடைய கபூலத்தில் அறுதி, பூமியிலே அவருடைய கபூலியத் என்பது ஏற்பட்டுள்ளது. இன்றைக்கு அவருடைய கபூலியத்தை ஏற்படுவதன் காரணமாகத்தான் இன்றைக்கு 1000கணக்கான பாக்கவி, ஒன்றில் பாக்கவியாக இருப்பார் தென்னகத்திலே, அல்லது பாக்கவியுடைய மாணவராக இருப்பார், அல்லது மாணவருக்கு மாணவராக இருப்பார். எந்த மதரசாவுடைய சனதாக இருந்தாலும் கூட அந்த மதரசாவுடைய ஆசிரியர்கள் பாக்கவியாக தான் இருப்பார். காஷிபிதால போய் பாருங்க, யாக்கூபு பாக்கவி, அதே போன்று மஜீதத்து பாணி பாக்கவி, இப்ராஹிம் பாக்கவி, முகமது பாக்கவி, அதே போன்று சஃபீலாத்து பாக்கவி என்று அறிந்திருப்பார். அதே போன்று மண்பை லால்பேட்டை பாருங்கள், அமானியத்து பாக்கவி. இப்படி நிறைய பாக்கவில் எங்கு பார்த்தாலும் பாக்கவி தான் உருவாக்கியிருப்பார். அபூசூதர் பெங்களூர் கர்நாடகா சர்வீஸ் பாக்கவி. எனவே எல்லா இடங்களிலும் பாக்கவிகள் தான் உருவாக்கியிருப்பார். எனவே அந்த ஒரு மிகப்பெரிய ஆளுமை அவர்கள். எந்த அளவுக்கு சொன்னா, பாமர்கள் 2 பேர் பஸ்ல ஏறி போறாங்க. ஏறி போனவங்க பாக்கியத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க.
பாக்கியாத்தை பத்தி பேசி ஒரு தெரியுமா பாக்கியாத்து வேணும்ல உடனே ஒருத்தர் சொன்னாராம், இங்கதான் ரசூல்லா கூட ஓதுனாங்களாம், அங்கதான் ரசூல்லா கூட ஓதுனாங்க, அந்த அளவுக்கு பாமரன். அப்போ குக்கிராமங்கள் வரைக்கும் பாக்கியாத்தினுடைய புகழ் செஞ்சிருக்கு, சென்றிருக்கு. திருக்குர்ஆனை ஓதி கொண்டிருந்தாங்க. புதுச்சேரியில ஒரு உருசு விழா அது நடக்குது, அதை பார்க்கறாங்க. அந்த அனாச்சாரங்கள் நடக்குது. நிறைய மாற்று கலாச்சாரங்களை பார்த்துட்டு வேதனையோடு அந்த மக்கள் இருந்தப்ப அப்பதான் அவங்களுக்கு நினைச்சாங்க, இதனால போய் ஒருத்தருக்கு சொல்லி புரோஜனம் இல்லை, ஒரு கலாச்சாரை உருவாக்கி அங்கிருந்து ஆளுங்களை உருவாக்கி அவர்கள் மூலமாக இப்படிப்பட்ட கலாச்சார, அதாவது அந்நிய கலாச்சாரங்களையும் மார்க்கத்திலே ஆர்வமாக்கப்படாதவர்களை களைய வேண்டுவதற்கு சொன்னால் ஒரு மனசா உருவாக்க வேண்டும் என்று சொல்லிதான் வாக்கியத்தை உருவாக்க. வாக்கியத்துக்கு பேர் வைக்கும் போது குர்ஆன் ஓதினாங்க. அப்படி குர்ஆன் அப்படி திறந்தாங்க. சூரத்து கஃப் அதில் கல்லப்பட்டது அல் பாக்கியாத்து சாலிஹா. அல் பாக்கியாத்து சாலிஹா நிரந்தரமான நல்லறங்கள் அப்படிங்கிற ஆயத்தான் கல்லப்பட்டுச்சு. அதைவே மறுசாவது பேராக இதே பாணியில் தான் ஆலாத்தினுடைய முறையை தான் கடைபிடித்தான். எல்லாம் அபூஷுவத் அவர்கள் சபீல் சாதிக்கு ஒரு குர்ஆனை திறந்தாங்க. ஷபீலுர் ரஷாத் என்ற வார்த்தை வந்தது, அதையே பேரை வைத்தார். இப்படி வழிகாட்டுதல், நல்லோருடைய வழிகாட்டுதல். ஆலாத்தவர்கள் பன்முகத்தன்மை கொண்டவர்கள். அவருடைய திறமையை பார்த்து பல மொழிகளை கற்றறிந்தவரை பார்த்து ஹைதராபாத்திலே டெப்டி கலெக்டர் பதவி வந்த பொழுது ரஹ்மத்துல்லாஹி கீழானை சொன்னாங்க, திருவகா உங்களை எல்லாம் எதிர்த்தால் தீர்மானம் தென்னகத்திலே கல்வி நீங்கள் கனவு மாட்டாங்க. தேவத்தில் காசிக்கானத்தையும் கனவு மாட்டாங்க, இங்கே இருந்து கனவு மாட்டாங்க. மரத்துல பழங்கள் பூத்து அதில் நிறைய பறவைகள் வந்து அதை பறித்து சாப்பிடுவதை போன்ற கனவு என்னுடைய ஆசானத்தில் இந்தாவுல மகாஜி கேட்ட பொழுது தென்னகத்திலே ஒன்றின் மூலமாக கல்வியுடைய ஒளி வீசும் என்று சொன்னார். அதை போன்றுதான் இன்றைக்கு மரத்தினுடைய பழங்களை போன்று இன்றைக்கு பார்க்க வேண்டிய பழங்களாக காட்சிக்கிறோம். எந்த அளவுக்கு அவருடைய கராமாத்த அற்புதங்கள் சொன்னால் அவங்க மேல ஒருத்தர் பொறாமப்பட்டு கணக்கெல்லாம் வரவு செலவு சரியில்லை கோர்ட்ல கேஸ் போட்டாங்க. நீதிபதி பார்த்துட்டு நீங்க அவசியமானதை எழுதி வச்சிருக்கீங்க, அவசியம் இல்லாத எழுத கரெக்டா போக வந்து அவங்க தீர்ப்பாங்க. ஒரு நாள் ஒரு சபருக்காக வேண்டி வெளியூருக்கு போகணும். வெளியூருக்கு போவதற்காக வேண்டி கிளம்புறாங்க. அப்படி போய் ரயில்வே ஸ்டேஷன் காட்பாடியில் போய் இருக்கிறாங்க. அசுருடைய நேரம், வண்டி வரல, தக்பீர் கட்டி தொழுகிறாங்க. ட்ரெயின் வந்துருச்சு. இவங்க அப்பதான் முதல்ல கை தொழுதுட்டாங்க. சரி வந்து நின்று அடுத்த வண்டி கிளம்பணும். ஸ்டார்ட் பண்றான், வண்டி ஸ்டார்ட் ஆகும். அவனும் பல தடவை முயற்சி பண்றான், வண்டி அப்படியே நிற்குது, போகவே. நான் கைக்கு நிம்மதியாக தொழுதுட்டு அதுக்கு பின்னாடி ஏறுறாங்க. வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பார்த்துட்டு வந்து ஆச்சரியப்பட்டு போய் பெரிய ஜிப்பா தலைப்பாடெல்லாம் பார்த்துட்டு நீங்க யாரு நீங்கள் கேட்ட மாதிரி வேலூரில் பாக்கியாத்து சாலியா நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரி என்ன சொன்னாங்கன்னா மாணவர்களுக்கு கன்செஷன் டிக்கெட், பாக்கியாத்தில் ஓதக்கூடிய மாணவர்களுக்கு கன்செஷன் டிக்கெட் கொடுத்தாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை போகலாம் அப்படின்னு சொல்லி முழு விடுமுறையில் முழாண்டு விடுமுறையில் கன்செஷன் நாங்கள்லாம் போயிருக்கோம், பயன்படுத்தி இப்போ இருக்கா தெரியல. அந்த மாதிரி எல்லாமே வாக்கியா ஆலாதனுடைய அற்புதம். இரவு நேரத்தில் நிகழ்ச்சி செய்வாங்க. விளக்கெல்லாம் அனுப்பி வீட்டில் அவங்களுடைய உடம்பெல்லாம் தனித்தனியாக ஆயிடும். உறுப்புகள்லாம் தனித்தனியாக ஆயிடும். ஒரு நாள் மனைவி பார்த்து பயந்து போயிட்டாங்க, மயக்கம் கொடுத்தாங்க. சொன்னாங்க இது யார்கிட்ட இந்த ஆயத்தில் சொல்லியிருக்காரு சொன்னா தலாக்காய் யார்கிட்ட வெளிப்பட்டு வர சொன்னாங்க. அவங்க மரணித்த பின்னால் வெளிப்படுத்தினான்னு சொல்லிட்டாங்க. இந்த அளவுக்கு கிராமத்து வழியாக தென்னகத்தினுடைய தாய்க்கல்லூரியை உருவாக்கி இந்த தென்னகத்திலே கல்வியினுடைய பூஞ்சோலையை உருவாக்கி இன்று வரைக்கும் அதை விளைந்திருப்பதற்கு ஆராதனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை இறைச்சம் தருவோம். அவங்க டெல்லியில
அதாவது அதிகர் சிட்டியை பார்ப்பதற்கான போறாங்க. அங்க போய் வெளியில அதிகார பள்ளிக்கூடத்தை பார்க்கறதுக்காக போய் அங்க சில ஆலோசனைகளை பெற்று வரலான்னு போனா சார் சையத் அஹ்மத் கான் அவங்க தான் இருக்காங்க. அந்த டேபிள்ல பேனா வைப்பதற்கு என்ன செய்றாங்க, அந்த பேனா கூடு இருக்கு, அந்த நாய உருவம் போட்ட அந்த பேனா கூடு வச்சிருக்காங்க. அதனால ஆளா சொன்னாங்க, இதை போய் இல்லை சொன்னாங்க, இதெல்லாம் பிற்போக்குவாதிகளுக்கு இதெல்லாம் புரியாது அப்படின்னு சொன்ன ஆலோசனை பட்டுன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, வெளியே வட்டாங்க. உங்கள்கிட்ட ஆலோசனை என்பதற்கு கருவியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுனாங்க. எந்த நோக்கத்துக்கு போனாலோ அந்த நோக்கம் தேவையில்லை. ஒரு நாய் ஐன் நஜீஸ் வரையப்பட்ட ஒரு பொருள் இங்கே இருப்பதை தகுதியற்று இருப்பதாக உடனே அந்த இடத்திலேயே கண்டிச்சாங்க. நமக்கு என்ன போன வேலையை நான் பார்த்துட்டு வருவோம், நம்ம ஆலோசனை பெற்று வருவோம், நம்ம கண்டிப்படுத்தோம் அப்படின்னு நினைக்கல. பட்டன் பேசிட்டு வெளியே வந்தாங்க. அப்படிப்பட்ட மாமேதை என்னால் ஆளாசம் இன்றைக்கும் அந்த மத்தியினுடைய தாவாரத்தில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த வருஷம் இன்றைக்கு மிகப்பெரிய கல்விக்கூடமாக விளங்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மஸ்ஜிதுக்கு எதிரே உயிர் கொண்டு கொண்டிருக்கிறார்கள். நிறைய அற்புதங்களை சொல்லிக்கொண்டே போகலாம், நேரங்கள் கிடையாது. எனவே வாய்ப்புகள் கிடைக்கின்ற பொழுது அவரிடம் சென்று அதாவது சியானத்தை இப்படிப்பட்ட நல்லோர்களை இமாம்களை நாம் தூரமாக சென்று அயல்நாடுகளை பார்க்க முடியாது. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ், அஹ்மது ரஹ்மத்துல்லாஹ், மாலிக்மா பார்க்கலாம், ஜும்ராய் போகிறோம், மற்ற புகாரி இமாமையோ அஹ்மது அக்பரையோ அல்லது மற்றவர்களை பார்ப்பது இது சாத்தியமற்ற இது. எல்லா வாய்ப்பை கொடுத்தால் பார்க்கலாம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நாவாக்களை போய் தியார் செய்யணும். அதன் மூலமாக நமக்கு அல்லாஹ் தஆலா ஒரு உள்ளத்திலே இறுக்கத்தை எல்லாம் அகற்றி இதாயத்தை எல்லாம் பொழுதுக்கு வாய்ப்பாங்க. எனவே இந்த நல்லோர்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். மிக சுருக்கமாக சொல்லப்பட்டது சொல்லணும் அப்படின்ட்டாங்க. ஏன்னா வேடர்ல போட்டாச்சு, 4 பேர்த்தையும் சொல்லா போயிட்டு அது குறையா போயிடும். இந்த நாட்கள் சிறப்புக்குரிய நாள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாள். அவர்களை நாம் புகழ வேண்டும், நாவார புகழ வேண்டும். அந்த நாட்களை கண்ணியத்தை உணரணும். நமக்கு புரிய மாட்டேங்குது. அல்லாஹ் சொல்றான், முதலில் முத்தகீன்களுக்கு இந்த வேதம் வழிகாட்டும், நேர்வழியாட்டும். முத்தகீனா யாருங்க? அல்லாஹ் சொல்றான், அல்லதீன யுமினூன பில் கைப், மறைவானவை கொண்டு அவர்கள் ஏற்றுப்பார்கள். நீங்க ஆதார் போடுறாங்க, இப்பதான் எதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சாங்க, விளங்குதோ விளங்கலையோ, கைப்பை கொண்டு மறைவானதை கொண்டு ஈமான் கொடுப்பாங்க. சொர்க்கத்தை பார்த்திருக்கோமா? சொர்க்கத்தை பார்த்திருக்கோமா? சொர்க்கம் உண்டு. நரகத்தை பார்த்திருக்கோமா? நரகம் உண்டு. கபரை பார்த்திருக்கோமா? கபர் உண்டு. கேள்வி எனக்கு உண்டு. இதை போன்று மீசான் உண்டு, சிராத்துல் முஸ்தகீம் பாடம் உண்டு, நாளை கேள்வியிட உண்டு என்று மறைவானதை கொண்டு ஏற்றுக்கொள்ளும். அதுதான் ஈமான். ஆனா இன்னைக்கு அந்த சிறப்பு நமக்கு தெரியல. பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது போல் பாடப்படக்கூடிய அந்த மஜ்லிஸ் சிறப்பு நமக்கு விளங்காம இருக்கிறோம். நாளைக்கு போன பின்னாடி விளங்கும். ஹாரூன் ரஷீத் பாதுஷா தன்னுடைய மனைவியை கையப்படுத்திட்டு அப்படியே போயிட்டு இருக்காங்க 2 பேரும். புகழுதானா கிரேனேசன் பார்ப்பதற்கு பக்கீருடைய கோலம். அவங்க மண்ணை தண்ணி ஊற்றி குறைச்சு இந்த சின்ன பிள்ளைங்க வீடு விட்டு பாருங்க, சின்ன பிள்ளைங்க வீடு விட்டு பாருங்க, அந்த மாதிரி கொஞ்சம் கவனிங்க, அந்த மாதிரி வீடு கட்டி வச்சிருக்காரு. ஜுபைர் அம்மா போய் கேட்கிறாங்க, என்னங்க உழுதானா? என்ன இது சொர்க்கத்து வீடுங்களா? இது சொர்க்கத்து வீடு எவ்வளவுன்னு கேட்டாங்க. 30 தீனார் தான். உடனே ஜுபைர் அம்மா என்ன செஞ்சாங்க, தன்னுடைய சுருக்கு பையில 30 தீனார் எடுத்து கொடுத்து உழுதானா எனக்கு ஒரு சொர்க்க விட்டு கொடுத்தாங்க. இது வந்தவங்க சொன்னாங்க, அருண் பேசாத கொஞ்சமா சுருக்குதான், என்ன வியாபாரம் பண்ணிருக்க, என்ன வியாபாரம் பண்ற? அவர் பக்கீர் தான் ஒரு 2 ரூபாய்க்கு கொடுத்து போக வேண்டியதானே? அவர் தான் மண்ணை போட்டு குறைச்சி சொர்க்க விழுகிறாரு, நீ வாட்டுக்கு 30 தீனார் தூக்கி கொடுத்துட்ட, நீ அவருக்கு உதவி செய்யணும்னா ஒரு 2 தீனார் கொடுத்து போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு கணவன்
சுவேதாமாவை பேசுறாரு. 2 பேர் வந்துட்டாங்க. அன்னைக்கு நைட்டு படுத்தாச்சு. ஆர்கசிபஸ கனவு வாங்குறாங்க. ஆர்கசிபஸ கனவு அல்ல ஒரு மாளிகை. ஆதா ஆதி பைத்து சுவைதா இஷ்டா உருதான் உருதான வாங்கின சொர்க்க மாளிகை எழுதப்படும். உள்ள போவாங்க ஒரு முடிந்த சுவேதா மாப்பிள்ளை பட்டு நின்றுச்சாங்க. அதான் காலையில நேரம் போனாங்க. அன்னைக்கும் மண்ணில் தண்ணி வச்சு வீடு உழுதான எவ்வளவு 30,000 தீனார் விலை. என்னங்க நேற்று என் மனைவிக்கு 30 தீனார் கொடுத்தீங்க, இன்னைக்கு 30,000 தீனார் சொல்றீங்களே. சுபைதாமா சொர்க்கத்துல பார்க்காம வாங்கினாங்க. இது சொர்க்கத்துல பார்த்தாலும் வந்துருக்கீங்க. சொர்க்கத்துல பார்த்த பின்னால் நம்பிக்கை வந்துச்சு. அதுக்கு கூட நம்பிக்கை வரல. அந்த அம்மா திட்டங்கள்ல சொர்க்கத்தை பார்த்து வந்து கேட்கறீங்க. அதான் 30,000 ரூபாய் அவங்க பார்க்காம வாங்கினாங்க. இதான் அல்லது உணவுகளை பார்க்காமல் வாங்குவது நாளே தெரியும். இதை பத்தி தெரியும். இப்ப தெரியாது. சிறப்பு என்பது இப்ப தெரியாது. இப்ப புரியாது. நமக்கு இப்ப புரியாது. இந்த சிறப்புகள் எல்லாம் நாளை தான் தெரியும். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நாம் ஓதப்படுவது ஸலவாத்துடைய சிறப்பு சாதாரணமானதல்ல என்பதை நாம் உணர வேண்டும். மிகப்பெரிய அற்புதங்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை முழுவதும் கொள்ள திருட்டு விபச்சாரத்தை தான். எந்த அளவுக்கு சொன்னா மக்கள் எல்லாம் வெறுத்துட்டாங்க. அவனை இறந்து போயிட்டான். மக்கள் எல்லாம் காலை கட்டி தரத்தரன்னு இருந்து வந்து காட்ட கொண்டு வந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் அஸ்ரீர் அறிவிக்கிறான். மூசாவே என்னுடைய அடியா காட்டுல இருக்கிறான், அவனை போய் கொடுப்பாட்டி கப்பல் எடுத்து அடைக்கல் செஞ்சு வாங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பாவி அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லிட்டான். செஞ்சுட்டு தான் அவனை கேட்கணும். சொல்றது செய்யாம கேட்கக்கூடாது. அடக்கட பின்னாடி கேட்கலாம், என்ன யாருதான் பெரிய பாவி, மக்கள் எல்லாம் ஒதுக்கிட்டாங்க, வெறுத்துட்டாங்க. அப்ப எல்லாம் சொன்னா மூசா அவதான். ஆனா அவன் இறக்கிறதுக்கு முன்னாடி தௌபா செஞ்சு தௌராத்தை ஓதணும். தௌராத்தை ஓதும் போது என்னுடைய ஹபீபுடைய பெயர் வச்சு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி பெயர் வச்சு எடுத்து அப்படியே கண்ணத்தோட ஒத்திக்கிட்டான். என்னுடைய ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி கண்ணியப்படுத்தணும். எனவே அவனை நான் கண்ணியப்படுத்த வேணாமா? என்னுடைய ஹபீபை கண்ணியப்படுத்தவனே நான் கண்ணியப்படுத்த வேண்டும் அல்லவா? எனவே அவனுடைய பாவங்களை மன்னித்து விட்டேன். எனவே என்னுடைய நபி கலீமுல்லா நீங்க போய் தொழுவச்சு அடக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அசலியாரா மூசா சொல்லிட்டாரா. எனவே அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய நபிக்கு சொந்தக்காரன் நாம. அவன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வலா தக்ரபா ஹாதி ஷஜரா, இந்த மரத்துக்கு பக்கம் நெருங்காதேன்னு அல்லாஹ் சொன்னாங்க. நெருங்கினாங்க, சாப்பிட்டாங்க, சைத்தானுடைய பேச்சை கேட்டு நாங்க கீழே இறக்கப்பட்டாங்க. 300 ஆண்டுகள் தௌபா. 300 ஆண்டுகள் தௌபாச்சா. தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டாங்க. கடைசியா யாவும் வச்சு முத படைச்சப்ப கண்ணை திறந்தோட அரிச பார்க்கறாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். இந்த முகமது பேர் யாவும் வச்சு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு கேட்டோட அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சு. யாருக்குங்க? நம்முடைய தந்தை பாவம் ஆதமுக்கு. ஆதம் எங்க, நம்ம எங்க? அவங்களே கேட்கிறாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை கொண்டு நான் கேட்கிறேன், என் பாவத்தை மன்னிச்சுட்டு அல்லாஹ் மன்னித்தான் என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்க வேண்டும் சொன்னால் எந்த அளவுக்கு இன்னும் சொல்ல போனால் சையது முகமது இப்னு சுலைமான் அல் யஸூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க நான் சுபூடைய தொழுக தூங்கிட்டாங்க. கண்டுபிடிச்சு பார்க்கறாங்க, சூரியன் உதயமா போது. கவலைப்பட்டு வேகமா ஓடி போய் கிணத்துல போறாங்க. மாலையும் இல்லை, கையிலும் கவலையா போச்சு. ஒரு சிறுமி வந்து இறந்தாங்க. அப்படியே உமிழ்ந்தாங்க. தண்ணி அப்படியே பொங்கிட்டு மேல வந்துச்சு. நிறைய தண்ணி நிற்கிது. உதவி செஞ்சாங்க. தொழுவா கேட்டாங்க, என்னமானாங்க உடவுடைய கராமாத்து ஒரு சின்ன பிள்ளைக்கு இஸ்லாத்தின் செலவத்தை ஓதிக்கொண்டே பெருமானார் மீது நான் செலவத்தை ஓதிக்கொண்டே இருப்பேன் சொல்லலாம்.
அப்படிதான் அவர் நினைச்சாங்க. தலாயில கைராத்து சொல்லக்கூடிய அற்புதமான கிதாபை உருவாக்குனாங்க. அவங்க உருவாக்கி இதில் 870 இறந்தாங்க. 77 வருஷம் சேர்ந்து அகல் ஆராய்ச்சியாளர்கள் அந்த கப்பலை தோண்டிய பொழுது அப்படியே அடக்கப்பட்ட கப்பன் கூட கொஞ்சம் கூட மாற்றப்படாமல் அப்படியே பூத உடலோட அற்புதமாக இருந்தார்கள். எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மிகப்பெரிய கிராமத்துக்கு என்பதை நாம் மறந்து விடுகிறோம். சாதுபுல் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா 17 வயசுல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. அவங்க அம்மா அவ்வளவு பிரியமா வளர்ந்தாங்க. சாதுபுல் அபி வக்காஸ் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதை அவர்கள் விரும்பவில்லை. ரொம்ப கவலைப்பட்டு ரொம்ப உடம்பு நெளிந்து மணிந்து போயிட்டாங்க. சொல்லி அனுப்பினாங்க, உங்க அம்மா ரொம்ப முடியாம இருக்காங்க, வாங்க. வந்தாங்க. வந்து சொன்னாங்க, அப்பா, அதாவது நான் போகக்கூடிய நிலைமையில் இருக்கிறேன், நீ இந்த இஸ்லாத்தை விட்டுப்பா, உங்க தந்தை உடைய மாற்றினால் எல்லாம் இருந்த அந்த நேர்வழியை நீ பின்பற்று அப்படின்னு சொன்னப்ப ஒரு காலம் முடியாது. திரும்ப போயிட்டாங்க. அதற்கு பின்னால் அவங்களுக்கு முடியுமா போனப்ப இப்படியே பலர வந்தப்ப சொன்னாங்க, உங்களுக்கு 100 உயிர்கள் கொடுக்கப்பட்டு ஒவ்வொரு உயிராகவும் சென்றாலும் கூட இந்த சத்திய இஸ்லாத்தை என்னுடைய அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரம்பிடித்து இஸ்லாத்தை ஏற்றினார். ஒரு காலம் விடமாட்டிருக்கிறார். இந்த அளவுக்கு சாதுபுல் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா பெருமானுடைய புகழுக்கு சொந்தக்காரர். உஹது போர் களத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதுபுல் அபி வக்காஸை பார்த்து சொன்ன வார்த்தை, எல்லா சஹாபாக்களுக்கும் தங்களுடைய ஐயங்களுக்கு தெளிவை பெறுவதற்காக வேண்டி பெருமானத்தை வேண்டிக் கொள்ளக்கூடிய நேரத்திலே ஃபிதாக்க அபீ வ உம்மி, யா ரசூலல்லாஹ், என் தாயும் என் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணம் என்று சொல்வார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதுபுல் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை மட்டும்தான் பார்த்து இந்த வார்த்தையை சொன்னார்கள், யா சால் இர்மி, யா சால், சாலே நீங்கள் அம்பை எறிங்கள், ஃபிதாக்க அம்பி வ அபீ வ உம்மி, என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணம், அம்பை எறியுங்கள் சொன்னார்கள். கூட்டில் அந்த அம்பை எறிந்தால் புனிதவராமல் செல்லக்கூடிய ஒரு அற்புதமான பேராற்றல் கூடியவர்கள் சாதுபுல் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அன்பு கொள்ளக்கூடியவர்களாக, காதல் கொள்ளக்கூடிய மக்களாக நாமெல்லாம் ஆகி பெருமானார் மீது புகழப்படக்கூடிய அந்த மஜ்லிஸை உட்காருங்க. வழக்கும் அது வர்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆஜராவார்கள். அதன் மூலமாக நாளை ஷஃபாத்தை பெறக்கூடிய நன்மக்களாக வல்லல்லாஹ் உங்களை என்னையும் ஆக்கியல்வானாக. எதை கேட்டோமோ அதன்படி அமைச்சர்களுடைய பாக்கியத்தை 4 இமாம்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி நமக்கெல்லாம் அதீதை கொண்டு வந்த இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி வாழ்க்கையை, அதே போல அண்ணல் ஆலாஹுடைய வாழ்க்கையை பின்பற்றி பெருமானாருடைய பேரன்புக்கு சொந்தக்கார மக்களாக வல்லல்லாஹ் உங்களை நினைவாக்கி நாளை வர்ணிக்கின்ற பொழுது பெருமானாருடைய திருமுகத்தை பார்த்த வண்ணம் கருணையை வைத்தவுடனேயே இவர் யார் என்று கேட்கின்ற பொழுது இவர் தான் எங்களுடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தை நாளை வறுமையிலே ஷஃபாஅத்துல் குப்ரா என்று சொல்லக்கூடிய பொது பரிந்துரைக்கு நாமெல்லாம் ஆளாக்கூடிய நன்மக்களாக வல்லல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியமாக. ஆமீன். வாஹிதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. भाई कब्र से सलाम दुआ पढ़ने करते हैं भाई வரலாற்றில் ஒரு அழுத்துக்கு வரலாறு பல முக்கியமாக இருக்கு. அதுக்கு ஷார்ட்டாக சுருக்கமாக சொன்னாங்க. இது முக்கியமான விஷயங்கள். பாக்கிய சாலையத்தை 6வது சொன்னாங்கல்ல, அப்போ குயின் எலிசபெத் வந்தாங்க, இந்தியாவுக்கு வந்தாங்க. எங்கே வந்தாங்க? இந்தியாவுக்கு வந்து வேலூருக்கு வந்தாங்க. வேலூர் ஹசரத்தை பார்த்து உங்களுக்கு என்ன ஒன்று உதவி செய்கிறாங்க. யார் சொல்கிறாங்க? குயின் எலிசபெத், இங்கிலாந்து ஆண்டவங்க. அதுக்கு என்ன சொன்னா தெரியுமா? நீங்கள் கல்மா போயிட்டா போதும். யாருக்கு சொல்கிறாரு? யாரா சொல்ல முடியுமா? குயின் எலிசபெத் கிட்ட யாரும் சொல்ல முடியுமா? நீங்கள் கல்மா போயிட்டா போதும். அதே சரி. இன்னொன்று, அதற்கு இமாம் அஹ்மத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க இல்லையா, அவர் கட்சிய மவுத் என்னது
அவர் ஒப்பாதான பிறகு அவர் ஜனாதா எடுத்து போறாங்க. அரக சைடு கொட்டா சைடு போகும்போது பறவைகள் எல்லாம் மேலே வருது. எது மேலே வருது? ஜனாதா கூட வருது. அதை பார்த்து 25,000 பேர் சார்ந்த அப்போ எத்தனை பேர் யகுதிகள் நசாராக்களும் 25,000 பேர் சார்ந்த இப்படிப்பட்ட அதிர்த்து மாட்டோம். அவனுக்கு அதிர்த்து சொல்றாரு. சரி, அதற்கு பிஷராபி பற்றி சொன்னார் இல்லையா? சொன்னாரா இல்லையா? அவரும் பக்தர் அது எல்லாம் சொன்னார். கட்சியில் ஒரு வார்த்தை நான் சொன்னேன். அது மொபாதாயிட பிறகு அவர் கனவுல பாடுறார் அவருடைய நண்பர். ஏன்னா குடிகாரனா இருந்தார், விக்கிரவனா இருந்தார்ல. நாங்கள் இப்படி இருந்து இப்போ அல்லா தாலா என்ன பண்ணலாம்? அது பிஷராப் சொல்ற அல்லா தாலா என்ன நினைச்சார். அப்புறம் என்ன ஆச்சு? இப்போ அது பிஷராப்பி அல்லா கிட்ட கேட்குறாரு, என்ன உன்னை நான் மதிச்சிட்டேன். அவ்வளோதானே அல்லா சொல்கிறான், உங்களுடைய ஜனாதால இருந்தாங்க அவங்களும் நான் மதிச்சிட்டேன். 6 லட்சம் பேர் நான் எத்தனை பேர் யாருடைய ஜனாதா? அது பிஷராபி 6 லட்சம் பேர் தானா அவங்களே நான் மதிச்சிடுறேன். அப்புறம் பிஷராபி கேட்குறேன், யாரெல்லாம் அவ்வளோதானா? பிஷரே, உண்மையில யார் அன்பு வைக்கிறார்களோ, வைக்கிறாங்கல்ல, வைத்துக் கொண்டே இருப்பார்களோ, என்னது மோபத் யார் மேல அவங்களே நான் மன்னிச்சுட்டே இருப்பாங்க. கடைசி வரைக்கும் நம்மளோட மோபத் இருக்கா இல்லையா? பயன் கேட்டோம், அவரை பற்றி வரலாறு கேட்டோம். மோபத் வச்சு இல்லை விஷயம் அல்லா தாலாம் என்ன பண்ணுவோம்? அந்த மாதிரி பெரியவுடைய சம்பவம்லாம் இந்த மாதிரி இருக்குது. இந்த நாலிமா அவங்களுடைய கிதாப் இருக்குது, ஷார்ட்டாக இருக்குது, தமிழில் இருக்குது. நீங்கள்லாம் படிச்சு கொடுத்துக்கலாம், செஞ்சுக்கலாம், செய்யலாமா? நம்ம எல்லாம் செய்வாங்க. அதுக்கு நம்ம எல்லாம் துவா செய்யணும். எல்லாம் வெளியூரையா நல்லா மேன் செய்யார் செய்யாரா இல்லையா? இது மேலே அதற்கு விட மாட்டோம். என்ன பண்ணுவோம்? விடணுமா? சொல்லுங்க பாய். விடக்கூடாது. தேவைப்படுற முதல்ல அதை கூட்டிக்குவோம். இன்ஷால்லா நல்ல பேங்க் கேட்போம். சரி, சலாம் பண்ணி முடிச்சிடலாம். சலாம் சலாம் பண்ண தெரியா? அடோஜி சலாம் பண்ணா நிற்கணும். வாபிக்கள் நாங்கள் சுத்தமாக இருந்தாங்க. இல்லைங்க வாய் தேவாச்சியாராங்க நல்ல மாதிரி. या नबी सलाम अलैकुम, या रसूल सलाम अलैकुम, या हबीब सलाम अलैकुम, सलवातुल्लाह अलैकुम, अशरफल बदरू अलैना, फसफत मिनहुल बुदूर, मिस्ला उस्तिकबार अलैना, हत्तु या वजह सुरूरी, या नबी सलाम अलैकुम, या रसूल सलाम अलैकुम, या हबीब सलाम अलैकुम, सलवातुल्लाह अलैकुम. கூதர் நபியே, நாயகமே எங்கள் நபியே, கருணை செய்யும் யா நபியே, ஸலவாத்துல்லாஹ் அலைக்கும், யா நபி சலாம் அலைக்கும், யா ரசூல் சலாம் அலைக்கும், யா ஹபீப் சலாம் அலைக்கும், सलवातुल्लाह अलैकुम. नबी आका हमारे, आप हो अल्लाह के प्यारे, देखिए हमें पुकारे, कीजिए हम पे नज़ारे, या नबी सलाम अलैकुम, या रसूल सलाम अलैकुम, या हबीब सलाम अलैकुम, सलवातुल्लाह अलैकुम. सिद्दीक सलाम अलैकुम, या फारूक सलाम अलैकुम, या उस्मान सलाम अलैकुम, या अली सलाम अलैकुम, या बतूल सलाम अलैकुम, या हसैन सलाम
یا حسین سلام علیکم رضوان اللہ علیکم غوثنا سلام علیکم خطبنا سلام علیکم شیخنا سلام علیکم رحمت اللہ علیکم یا نبی سلام علیکم یا رسول سلام علیکم یا حبیب سلام علیکم صلوات اللہ علیکم سلام بدر والو السلام احد والو السلام مکے والو السلام مدینے والو السلام امام اعظم السلام امام شافی السلام امام مالک السلام امام حنبل السلام یا قادریہ السلام یا چشتیہ السلام یا نقشبندیہ السلام یا شوہربندیہ السلام کلو نبی السلام کلو ولی السلام کلو مسلم السلام کلو ملک لا الہ الا اللہ لا الہ الا اللہ لا الہ الا اللہ محمد رسول اللہ لا الہ الا اللہ محمد رسول اللہ لا الہ الا اللہ محمد رسول اللہ جس جانب سے یہ محفل ہو ان کے مرادیں حاصل ہو جو بھی اس میں شامل ہو رحمت ان پر نازل ہو اب لا الہ الا اللہ محمد رسول اللہ اب لا الہ الا اللہ محمد رسول اللہ یا رسول اللہ جنت کو جب آپ چلے آپ کے ہمراہ بھی چلے آب کوثر پر پہنچے آپ کے ہاتھ سے جام پیے حق لا الہ الا اللہ محمد رسول اللہ حق لا الہ الا اللہ محمد رسول اللہ مسلم سب آباد رہے رنج و غم سے دور رہے دشمن سب مجبور رہے ہم پہ کرم یہ آپ کرے حق لا الہ الا اللہ محمد رسول اللہ حق لا الہ الا اللہ محمد رسول اللہ مولا ہوئے گزر جب دنیا سے ہم کو محبت ہو ان سے پوچھے لگیرے جب ہم سے پڑھے یہ کلمہ خوش ہو کے حق لا الہ الا اللہ محمد رسول اللہ حق لا الہ الا اللہ محمد رسول اللہ جب ہنگام محشر ہو آپ کا دامن ہاتھ میں ہو امت سب جب ساتھ میں ہو ذکر یہ بارات میں ہو حق لا الہ الا اللہ محمد رسول اللہ حق لا الہ الا اللہ محمد رسول اللہ محمد نور خدا تم ہو نبی محبوب خدا ہم سے نہیں ہو تم بھی جدا سن
लो नबी हम सब की सदा हक ला इलाहा इल्लल्लाह मुहम्मदुर रसूलुल्लाह ला इलाहा इल्लल्लाह मुहम्मदुर रसूलुल्लाह சொர்க்கத்தில் ஆதம் இருக்கையிலே கண்களை திறந்து பார்க்கையிலே சொர்க்கத்தின் தங்க வாசலிலே எழுதியிருந்தார் ரப்பு அரபியிலே லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது